நம்முடைய சமயம் சைவ சமயம் என்பது நேற்றே சொன்னேன். இறைவன், ஆன்மா, வினை, மறுபிறப்பு, முத்தி இதை அடிப்படையாக கொண்டது என்பதை நேற்று சொன்னேன். நம் சமயம் இறைவன் ஒருவன் உள்ளான் என்பதை உறுதியாக நம்புகிற சமயம் நம்முடைய சமயம். அதே நேரத்தில் ஆன்மா என்ற ஒன்று உண்டு. அது பிறப்படுத்து வருகிற நிலையிலே அந்த ஆன்மாவுக்கு ஈடேற்றம் ஒன்று உண்டு என்று திட்டவட்டமாக அறிவிக்கிற ஒரு சமயம் நம்முடைய சைவ சமயம். அதே நேரத்தில் வினை என்ற ஒன்று உண்டு. வினை என்ற ஒன்று உண்டு. அதை வேறு வழியிலே சொல்லப்போனால் விதி என்று சொல்லுவார்கள், ஊழ் என்று சொல்லுவார்கள். விதி, அதை தான் வினை என்று சொல்லுவது உண்டு. அந்த வினை உண்டு என்று சொல்லுகிற சமயம் நம்முடைய சமயம். அந்த வினையினாலே பிறப்புக்கள் உண்டு என்பது சொல்லுவதும் நம்முடைய சமயம்தான். பிறந்து பிறந்து கடைசியில் இந்த ஆன்மா பெருமானுடைய திருவடியிலே சென்று சேர வேண்டும் என்ற ஒன்று, முத்தி அல்லது வீடு பேறு என்ற ஒன்றை தெளிவாக சொன்ன சமயம் நம் சமயம். அதனால்தான் மணிவாசகர் நம்முடைய பிறப்பை 14 வகையாக சொன்னார். திருவள்ளுவர் 7 வகையாக சொல்லுவார். திருவள்ளுவருக்கு 7 பிறப்பில் ஒரு உறுதி உண்டு. ஒருமையுள் தான் கற்ற கல்வி எழுமையும் ஏமாப்புடைத்துன்னு சொல்லுவார். நாம் ஒரு பிறவியில் படித்த படிப்பானது, கல்வியானது, அது 7 பிறப்புக்கும் நமக்கு பயன்படும்னு சொல்லுவார். அதே மாதிரி திருவள்ளுவர் ஒருமையுள் 5 எழுமையும் ஏமாப்புடைத்துன்னு சொல்வார். ஒருவன் ஒரு பிறவியில் பணிவாகவும் அடக்கமாகவும் இருந்தால் அந்த பணிவும் அடக்கமும் அவனுக்கு 7 பிறவியிலே பயன்தரும்னு சொன்னதும் திருவள்ளுவர் தான். அதே நம்ம மணிவாசகர் என்ன பண்ணார், அந்த 7 பிறவியை 14 பிறவியாக மாற்றினார். 7 பிறவி. 7 பிறவிங்கிறது உங்களுக்கு தெரியும். நெளிவன, ஊறுவன, தாண்டுவன, பரப்பன, 4 காலாலே நடப்பன, மனிதன் வரைக்கும் வரும். அதே மணிவாசகர் என்ன பண்ணார், 14 ஆக்கினார். புல்லாகி, பூடாகி, புழுவாகி, மரமாகி, பல்விருகமாகி, பாம்பாகி, கல்லா மனிதராய், பேயாய், கணங்களாய், வல்லசுரராகி, முனிவராய், தேவராய், செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் சொன்னார். மணிவாசகர் சொல்கிறார். மணிவாசகர் எல்லா பிறப்பும் கொடுத்துட்டப்பா, இனிமே எனக்கு பிறப்பு வேண்டாம். எல்லா பிறப்பும் பிறந்ததனாலே நான் இழைத்தேன்னு சொல்கிறார். புல்லாகி, பூடாய், புழுவாய், மரமாகி, பல்விருகமாகி என்று சொல்ல எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் என்று சொல்கிறார். இழைத்தேன்னா என்ன அர்த்தம்?
நாம் இப்போ வழக்கத்தில் இளைத்தல் என்றால் பருமனாக இருக்கிறது ஒல்லியாக போகிறதுக்கு பேர் இளைத்தல். சில பேரை பார்த்துருக்கேன், இப்போ என்னப்பா இளைச்சி போயிட்டேன்னு சொன்னால், பருமனாக இருந்தவன் இப்போது கொஞ்சம் சுருங்கி போனால் அதுக்கு இளைத்தல்னு பேர். ஆனால் மணிவாசகர் என்ன சொல்கிறார், எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன்கிறார். அப்போ இளைத்தேன்கிறதுக்கு என்ன பொருள்? பெருத்து இருந்தது சுருங்கி போச்சுன்னு பொருள் கிடையாது. இங்கே அந்த இளைத்தேன்கிறது களைத்தேன்னு அர்த்தம். எல்லா பிறப்பும் பிறந்து என்னுடைய ஆன்மா களைத்து போயிற்று, களைத்ததுங்கிறாரு. களைத்தது. எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன், களைச்சி போயிட்டேங்கிறார். ஆகினாலே அருளாளர்கள்லாம் அதில் கூட ஒரு 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 குறிப்பு ஒன்று, ஞானசம்பந்தராதிகளுக்கெல்லாம் வினை உண்டா? இப்போ நமக்கு வினை உண்டு. நம்ம என்ன வினையினாலே பிறந்திருக்கிறோம்னா, நல்வினையும் தீவினை ரெண்டு. நாம் பிறப்புக்கு ஏதுவாக இருக்கிறது நாம் செய்த நல்வினை தீவினை. நல்வினை செய்தாலும் பிறப்பு உண்டு, தீவினை செய்தாலும் பிறப்பு உண்டு. அடுத்து நீங்கள் கேள்வி கேட்கலாம், அப்படின்னா நல்வினை நல்லதே செய்யப்படாதா, நல்லதே செய்யப்படாதா அப்படின்னு கேட்கலாம். நல்லது செய்கிறதுக்காக தான் பெருமான் நமக்கு இந்த உடம்பை கொடுத்துருக்கிறான், அறிவை கொடுத்துருக்கிறான். எந்த நல்லது செய்தாலும் அது நான் செய்கிறேன்னு இல்லை, அந்த செய்கையை பெருமான்கிட்ட அர்ப்பணிச்சுடணும். இறைவன் என்னை செய்ய செய்தான்னு அர்ப்பணிச்சுட்டா நாம் நிரபராதி ஆயிடணும். நான் கூட சொல்கிறது உண்டு, நம் வினையினாலே பிறந்திருக்கிறோம். வினையினாலே விண்ணின்று இழிந்து வினைக்கு ஈடாய் மெய்கொண்டுன்னு சொன்னார் இல்லையா? என்னை வினையோ அந்த வினைக்கு ஏற்ற மாதிரி பிறந்திருக்கிறோம். இந்த பிறப்பை பெருமான் கொடுத்துருக்கிறான். எப்படிப்பட்ட பிறப்பு? மனித பிறவி அவ்வளோ லேசான பிறப்பா? அது ஔவையார் தான் வியந்து போகிறாரு இந்த பிறப்பை பார்த்து. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அதோடு நிறுத்திட்டாரா? அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. ஏதோ சத்தமாக இருக்காது, அந்த பிள்ளைங்கள்லாம் சத்தம் போகுது. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. மானிடராய் பிறந்த காலையும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. இல்லைங்களா? நம்ம நல்லபடியாக நடக்க வச்சிருக்கிறான், நல்லபடியாக பார்க்க வச்சிருக்கான், நல்லபடியாக செய்ய வச்சிருக்கிறானே, பெருமான் செய்ய வச்சிருக்கான் இல்லையா? நினச்சி நம்ம அதை நினைக்க வேண்டாமா? நம்மக்குள்ளே இருந்து இயக்கிறது பெருமான் தானே, நம்மள்கிட்ட ஒன்றும் கிடையாது. நமக்குள்ளே இருந்து பல விஷயங்களை அவன் இயக்கிட்டு இருக்கிறான், நமக்கே தெரியாதது. இப்போ தெரியும். இப்போ பாருங்களேன், ஒரு ஜிலேபி வாயில் போடுறீங்க, அந்த ஜிலேபி எது வரைக்கும்? இது வரைக்கும் தான். இது வரைக்கும் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுறோம்? பிரமாதமாக இருக்குது, நல்லா ஸ்வீட்டாக இருக்குது, அது வரைக்கும் தான் நம்மளுது. அதுக்கப்புறம் அந்த ஜிலேபி என்ன ஆகுறதுன்னு நம்ம உடம்புலையே நடக்கிறது நமக்கு தெரியல. நல்ல வேலையாக தெரியாமல் வச்சிருக்கிறான். அவ்வளவு அவயவங்கள் உள்ளே பெருமான் இயக்குகிறான். தெரிஞ்சால் என்ன ஆகுது? சார் இப்போ தான் ஜிலேபி போகுது, இப்போ தான் கலர் மாறுது, இப்போ தான் ப்ராசஸ் ஆகுது, இப்போ தான் தூள் ஆகுதா, இப்போ தான் இப்படி ஆகுதுன்னு பைத்தியம் முடிச்சு. ஆகையினாலே நமக்கு உள்ள இயக்கத்தை பெருமான் அவன் வச்சிருக்கிறான்.
அதுபோல் நம்ம பிறப்பையும் அவன்தான் வைத்திருக்கிறான். நமக்கு எப்படிப்பட்ட பிறப்பு, நமக்கு என்ன வினை இருக்குதோ அந்த வினைக்கு ஏற்ற மாதிரி பிறப்பை கொடுத்தது. அம்மா அப்பா கிட்டேருந்து நாம் வரலை, அம்மா அப்பா வழியாக வந்திருக்கிறோம். பனசைமூர்த்தியை பிறக்க வைக்கணும்னு பெருமான் நினைச்சார். எங்கள் அம்மா அப்பாவை தேர்ந்தெடுத்து என்னை அனுப்புனார். என் ஒன்று வச்சுங்க, சைவத்தில் சித்தாந்தத்தில் மனிதர்களுடைய ஆன்ம பயணம் தனித்தனி. மனிதர்களுடைய ஆன்ம பயணம் தனித்தனி. எந்த மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் ஆன்ம சம்பந்தம் கிடையாது. அது அப்பா பிள்ளையாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் கிடையாது. அதனால் பிறவி, மனித பிறவிங்கிறது அரிது அரிது, மானிடராய் பிறத்தல் அரிது. மானிடராய் பிறந்த காலையும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. அங்கே என்னம்மா, கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிதுன்னாங்க. ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் இயற்றல் அரிதுன்னு சொன்னாங்க. அப்போ இந்த மனித பிறவி எவ்வளோ உயர்வான பிறவி. எல்லாரும் மனித பிறவி வேண்டாம் பிறவி வேண்டான்னு சொன்னாங்க. அப்பர் சுவாமிகள் பிறவி வேணுங்கிறார். எங்கே கேட்குறாரு? சிதம்பரத்தில் போய் கேட்குறார். சிதம்பரத்தில் போய் அப்படி நின்னார் சுவாமி. நடராஜருக்கு முன்னாடி போய் நின்னார். அப்படி நின்னோன்னு அதை பார்க்குறார், நடராஜரை பார்க்குறார். குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் பனித்த சடையும் பவழம்போல் மேனியும் இல்லையா, அதை பார்க்குறார். இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பட்டால் மனித்த பிறவியும் வேண்டுவதே. உன்னை நான் பார்க்கறதுக்காக எனக்கு பிறவி வேணும்னு கேட்டது அப்பர் சுவாமிகள். அப்பர் சுவாமிகள் கேட்டார். அதனால்தான் நடராஜ பெருமானை பார்த்து அப்படி கும்பிட்டோன்னே நடராஜ பெருமான் அப்பர் சுவாமிகள்கிட்ட எதையோ சொல்கிற மாதிரி இருக்கிறான். அப்பர் சுவாமிகளுக்கு எப்போ சொல்கிற மாதிரி இருக்கும்? இப்போ சுவாமிக்கு முன்னாடி போய் நின்று என்ன பண்ணுறோம்? வழிபடுறோம். வழிபாடுங்கிறது நல்லா தெரிஞ்சிங்க, நீங்களும் சாமியும் தான். இதில் இடையில யாருக்கும் வேலையே கிடையாது. நீங்களும் சுவாமியும் தான் வழிபாடு. உங்களுக்கு என்ன வழிபாடு உகந்ததோ அந்த வழிபாட்டை தொடரலாம். என்னை கூட கேட்பாங்க, சிவாய நம்ம சொல்கிறதா நமச்சிவாய சொல்கிறதா? இருக்கு இல்லையா? ரெண்டும் உண்டு. சிவாய நம்ம சொல்கிறதா நமச்சிவாயன்னு சொல்கிறதா? நான் எதையாவது ஒன்று சொல்லிட்டேன்னு வச்சுங்க, சிவாய நம்ம சொல்லுன்னு சொன்னாலே சிவாய நம்ம சொல்கிற போதெல்லாம் பனசைமூர்த்தி ஞாபகம் வந்துடும். இந்த மாத்திரையை சாப்பிட்ற போது குரங்க மட்டும் நினைக்காதேன்னு சொல்கிற மாதிரி. சொல்லாட்டினாலும் நினைப்பாமல் இருப்பான். அதனால் மந்திரம் உங்களுக்கு எது உகந்தது, வழிபாடு உங்களுக்கு எது உகந்தது, அதை நீங்கள் மேற்கொள்ளணும். அதை மேற்கொள்ளுகிற போது அதில் ஒரு விதி இருக்குது. அப்பர் சுவாமிகள் பார்க்குறார் நடராஜ பெருமானை. உள்ளே இருந்து சிவலிங்கத்துக்கு முன்னாடி இருக்கிற போது ஒரு விதி இருக்குது. என்ன விதின்னா, ஒன்றி இருந்து நினைவீங்கள், ஒன்றி இருந்து நினைவீங்கள். எதை பார்க்குறீங்களோ அதில் ஒன்றிடணும். ஒன்றுதல்னா ஒன்றும் இல்லை, அது வேற நீங்கள் வேறேங்கிறது மறந்துட்டு எல்லாம் அதுவாகவே ஆகிறது. எல்லாம் அதுவாகவே ஆகிறது. அதுதான் ஒன்றி இருத்தல் என்பது. ஒன்றி இருந்து நினைவுங்கள். அப்படி போய் நின்றுக்கிட்டு அந்த சிலாவிக்கிரகமாக இருக்கிற பெருமானை அப்படியே நம்ம கொடுத்துடணும். தன்னை இழக்கிறது.
அந்த பெருமானுக்கு முன்னாடி நின்று தன்னை இழத்தல், அவனோடு ஒன்றுதல். அப்படி ஒன்றி இருந்து நினைவீங்கள். அப்படி நினச்சா என்னன்னு கேட்டான். உந்தமக்கு ஊனமில்லை, உனக்கு எந்த குறையும் வராதுன்னாரு. கன்றிய காலனை காலால் கடிந்தான் அடியார்க்கு சென்று தொழுமின் தில்லை சிற்றம்பலத்தே. அடுத்த வரி யாருக்கு தெரியும்? இங்கே உள்ளவங்களுக்கு யாராவது தெரியுமா? அடுத்த வரி 4வது வரி எது? யாராவது ஒருத்தர் சொல்லுவீங்களா? ஞாபகம் இருக்கா? ஒன்றி இருந்து நினைவீங்கள், உந்தமக்கு ஊனமில்லை. கன்றிய காலனை காலால் கடிந்தான் அடியார்க்கு சென்று தொழுமின் தில்லை சிற்றம்பலத்தே. கடைசி வரி அப்படி பார்க்குறாராம் அப்பர் சுவாமிகள் நடராஜ பெருமான. நடராஜ பெருமானுடைய உதட்டை பார்க்குறாராம். சுவாமி கேட்குறாராம் அப்பர் சுவாமிகளை, என்று வந்தாய் என்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பு. அப்பர் சுவாமிகளை கேட்குறாராம், என்னைக்குப்பா வந்த, எப்போ வந்தேன்னு நடராஜ பெருமான் அப்பர் சுவாமிகளை கேட்குறாரா. என்று வந்தாய் என்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பு. அப்போ எந்த அளவுக்கு அந்த சிராவக்கிரகத்தில் அப்பர் சுவாமியில் ஒன்றி இருந்தால் அந்த உதட்டில் இருக்கிற சிரிப்பு, இவரை நீ எப்பப்பா வந்தேன்னு கேட்குற குறிப்பு தெரியும். அந்த அளவுக்கு ஒன்றுதல் தான் ஒன்றுதல் என்பது. ஒன்றுதல் அது வழிபாடாக இருந்தாலும் சரி, மந்திரமாக இருந்தாலும் சரி, ஜெபிப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றி இருத்தல் தான் வழிபாட்டினுடைய அடிப்படை. நான் சொல்கிறேன், ஒரு உதாரணம் ஒன்று சொல்லுவேன். ஒரு வீட்டில் நாம ஜபம் பண்ணுறாங்க. ராம 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 ராமன்னு ராம ஜபம் பண்ணுறாங்க. 20 பேர் பண்ணுறாங்க. ராம 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 ஜபம் பண்ணுறாங்க. அப்படி மந்திர ஜபம் பண்ணுற போது நமக்கு என்னன்னே தெரியாது. அதில் ஆழ்ந்துருவோம். அப்படி ஜபம் பண்ணுற போது அந்த வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன பொண்ணு, 12 வயசு பொண்ணு, அந்த வீட்டில் ஒரு குச்சி கிடந்தது. இவ்வளோ பெரிய குச்சி, குச்சின்னு தானே சொல்லுவாங்க இங்கெல்லாம், இவ்வளோ பெரிய குச்சி. அந்த குச்சியை அந்த பொண்ணு எடுத்துக்கிட்டு, வயசான ஒருத்தர் இருந்தார் அந்த வீட்டில், அவர்கிட்ட போய் கேட்டது, தாத்தா இது என்ன குச்சின்னு கேட்டது. அந்த வீடு பானை சட்டி செய்கிற குயவர் வீடு. பானை சட்டின்னா தெரியும்ல, அதெல்லாம் இப்போ இல்லை. பானை சட்டியெல்லாம் ஒரு நேரத்தில் இருந்தது, ஆனால் இப்போ திரும்பி வருது. அந்த பானையில் டேப் வச்சுவிட்டான் கீழே, இப்போ திரும்பி வருது. பெரிய ஹோட்டலில் பார்த்திங்கன்னா அது இனிமேல் சட்டியில் கொண்டாந்து வைக்கிறான் பிரியாணின்னு சொல்லிட்டு. இப்போல்லாம் திரும்பி வருது. பானை, அந்த காலத்தில் பானை தானே சார். பானையை வச்சு இப்படி வடிதட்டை வச்சு இப்படி சாதத்தை வடிப்பாங்க இல்லையா? அம்மாலாம் வடிச்சிருக்காங்க. இப்படி வடித்து அப்படி கும்பிடுவாங்க. ஏன்? கீழே விழுந்துடாமல் இருக்கணும்னா. இந்த சமையலை சத்தியத்தோடு என் பிள்ளைங்க, என் வீட்டுக்காங்க எல்லோரும் சாப்பிட்ணும்னு சமையலில் ஒரு சத்தியம் இருந்தது. அது ஒரு கலை. 64 கலையில் சமையல் கலை ஒரு கலை. இன்னொன்று தெரியுமா? சாப்பிட்றதே ஒரு கலை தான். 64 சமையற்கலை. அப்படி பானை செய்கிற இடம், பானை செய்கிறது குயவர் வீடு. அது பானையெல்லாம் இப்போல்லாம் இல்லை. அப்படி தான் சாதம் வடிப்பாங்க முன்ன. இப்போ குக்கர்னு ஒன்று வந்துருச்சு இல்லையா? வந்து நான் கூட வீட்டில் கேட்டேன், சாப்பிட்லாமான்னு கேட்டால் அவர் சொல்கிறா, இன்னும் விசில் வெள்ளிங்கிற. விசில் வந்தால் கார் தாயா ஓடும். இது என்ன? நம்ம வீட்டில் சாப்பாடே விசில் வந்தால் தான். விசில் வச்சுட்டோம், எவ்வளோ வச்சுட்டோம். முன்னெல்லாம் கூப்பிடுது, வெந்துட்டேன் வா இறக்கி வை. என்னென்ன மாற்றம் பண்ணிட்டோம். இயற்கையை நாம் மறுதளிச்சிட்டோமே. இன்னும் சில வீட்டில் சாதம் வடிக்கிறாங்க தெரியுமா? இன்னும் சில வீட்டில் வடித்து தான் சாப்பிட்றாங்க. உங்கள் வீட்டில் வேறு எங்கே பாருங்க, அம்மா வடிச்சு. அதில் உள்ள சுவையும் அதில் உள்ள சக்தியும் அது ஒரு தனி கலை.
இது வச்சு கையை வச்சுட்டு இது எதோ 1க்கு 2 வச்சுட்டு மூடிட்டு போயிட்டா அது வந்து கூப்பிடும், வா வெந்துட்டேன், முடிஞ்சு போச்சு. அதில் பூ போல் இருக்கும். அதை வடுதட்டை அப்படி வச்சு அப்படி பண்ணாங்கன்னா பூ போல் இருக்கும். அதெல்லாம் அப்போ இருந்தது, மாறி போச்சு. இப்போ எல்லாம் மாறி போச்சு. அதனால் குயவர் வீடு, பானை செய்கிற வீடு, அந்த வீடு. அந்த பெரியவர் சொன்னார், அது நம்ம வீடு பானை செய்கிற வீடு. பானையெல்லாம் வெந்த பிறகு, பானை எப்படி செய்யணும்னு உங்களுக்கு தெரியாது, மண்ணால் பானை செய்து அதை காலவாயில் வைக்கணும், அதை சுடணும். சுட்டு அப்புறம்தான் அது வந்து பானையாகும். அந்த பானை நல்லா சுட்டிருக்கான்னு இப்படி தட்டி பார்க்கறது, நல்லா வெந்திருக்கான்னு அப்படி தட்டி பார்க்குற குச்சின்னு சொன்னார் அவர். பானையெல்லாம் செய்த பிறகு அதை தட்டி பார்க்குற குச்சின்னு சொன்னார். இந்த குழந்தை என்ன பண்ணுச்சு, அந்த குச்சியை எடுத்துக்கிட்டு 20 பேர் ஜபம் பண்ணுறாங்கல்ல, அப்படியே ராம ராம ராமன் சொல்கிறாங்கல்ல, அப்படி பின்னாடி இப்படி தலையில் தட்டிச்சு முதல் ஆள் மேலே. அவருக்கு தெரியல, ஜபத்தில் இருக்கார். 2வது ஆள் மேலே அப்படி தட்டிச்சு, தெரியல, ஜபத்தில் இருக்கார். ஜபத்தில் இருக்கார். மந்திர ஜபத்தில் இருந்தால் அதெல்லாம் தெரியாது, தெரியக்கூடாது. ஒரு 10 பேர் மேலே அந்த குழந்தை தட்டுச்சு, தெரியல. 11வது மேலே இப்படி தட்ட போச்சுல்ல, உடனே அவர் தட்டாதேன்னு விட்டார். தட்டாதேன்னு விட்டார். 10 பேர் மேலே தட்டு ஒன்றும் தெரியல, அவங்க ஜபத்தில் இருக்காங்க. இவர் தட்டாதேன்ட்டார். அந்த குழந்தை சொல்லிச்சு, தாத்தா இந்த பானை சரியாக வேகலைன்னு விடுச்சு. இந்த பானை சரியாக வேகலை. மற்ற எல்லாம் மந்திரத்தில் இருக்கிறாங்க. இது யார் அடிப்பான்னு உட்கார்ந்துருக்காரு. இந்த ஆள் ஜபத்தில் என்ன ஒன்றி இருந்தா இருக்காரு, சரியாக வேகலை. அவர் எந்திரிச்சு, உன் வழியாக எனக்கு ஞானம் வந்தது, என்னால் ஒன்ற முடியல பார் அப்படின்னு எழுந்து போய் அந்த பெரியவர்கிட்ட கேட்டார். அவர், நான் ஒன்றணும்னா என்ன பண்ணுறது? போ, தளந்தளமாக போ, தளந்தளமாக போய் ஒவ்வொரு தலைத்தையும் பெருமான வழிபாடு பண்ணுன்னு சொன்னார். அப்படி ஒவ்வொரு தலமாக போய் வழிபட்டதாக ஒரு ஒரு புராணத்தில் ஒரு செய்தி நான் படித்தத்தை சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு. அதனால் ஒன்றி இருந்து நினைவீங்கள். வழிபாடுங்கிறது மற்றவங்கள நீங்கள் அதில் வந்து கலக்கிறதோ கேட்குறதோ அதுவோ இல்லை, நீங்களும் சாமி என்று வந்தாய் என்னும் எம்பெருமாந்தன் திருக்குறிப்புன்னு சொன்ன கேட்குறேன். அதனால் எனக்கு பிறவி வேணுங்கிறார் அப்பர் சுவாமிகள். நான் பார்த்துக்கிட்டே இருக்கணுங்கிறார். அப்படின்னா என்ன தெரியுமா, என்ன தெரியுமா, நம்ம வந்து வழிபாட்டில் இருக்கிற போது நம்ம இழந்ததோடு மட்டுமல்ல, அதில் ஆன்ம அனுபவம் ஏற்படணும். ஆன்ம அனுபவம் ஏற்படணும். அப்போ தான் அதில் நாம் ஒன்றுனோம்னு அர்த்தம். நேற்றுக்கு சொன்ன குமரூர் சுவாமிகள் சொன்னேன். நேற்றுக்கு அவர் என்ன பண்ணார், முருகன் சன்னதியிலே பூமேவு செங்கபல புத்தேலும் தேரறிய பாமேவு தெய்வ பழமறையும் தேமேவு நாதம் நாதாந்த முடிவும் நவதிருந்த போதமும் காலாத போதமாயின்னு பாடினார். அந்த குழந்தை எடுத்தோன்னா 7 வயசு குழந்தை இந்த கந்தர்கலிவன்பா என்கிற நூலை பாடி முடிச்சது. அப்புறம் மதுரைக்கு வந்து தொடுக்கும் கடவுள் பழம்பாடல்னு மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழை பாடினோன்னா மீனாட்சியே வந்து முத்துமாலை போட்டான். அந்த குழந்தை அப்புறம் மதுரையிலேருந்து புறட்டுச்சு, தளந்தளமாக போட்டு. அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு, முருகன் சன்னதியில் பாடத்தில் அந்த பாட்டை நாக்க கொடுத்தது பெருமான் தானே, திருச்செந்தூர் முருகன் தானே கொடுத்தாரு. வெளியில் வந்து அந்த குழந்தை கேட்டது, பெருமானே முருகப்பெருமானே எனக்கு நீ வாக்கு கொடுத்துட்ட, நான் பேசிட்டேன், ஆனால் நான் சிவபூஜை பண்ணுறதுக்கு ஒரு ஞானாசிரியரை கொடுன்னு கேட்டது. நான் சிவபூஜை பண்ணுறதுக்கு ஒரு ஞானாசிரியரை கொடுன்னு கேட்டது. பெருமான் அசரீரியாக சொன்னார்,
நீ தலைப்பயணம் புறப்பட்டுட்டே போ. உனக்கு வாக்கு எங்கே தடைபடுகிறதோ தடைப்படுத்தினவர் உனக்கு குருநாதர். வாக்கு தடைபடினா வேற ஒன்று, கேள்வி கேட்டு பதில் சொல்ல முடியாத நிலை உனக்கு எப்போ ஏற்படுதோ கேள்வி கேட்டவர் உனக்கு குருநாதர். அப்படி சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். சரின்னு அந்த குழந்தை மதுரைக்கும் சுவாமியை பார்த்துட்டு புறப்படுது. மதுரையிலேருந்து புறப்பட்டே வருது. தருமபுரம் அங்கே வருது. அப்போ தர்மயாதீனத்தில் 4ஆம் பட்டம் 4வது சன்னிதானமாக இருந்தவர் மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரியார். அவர்கிட்ட இந்த குழந்தை வருது. அப்போ 10 வயசு இருக்குன்னு வச்சுங்க. வந்து எனக்கு துறவு கொடுங்க, நான் துறவியாகணும், நான் பற்றற்ற நிலையில் இருக்கணும், எனக்கு துறவு கொடுங்கன்னு கேட்குது. துறவு லேசாக கொடுத்துட முடியாது. துறவுன்னா தெரியும் இல்லையா? எல்லா பற்றையும் விட்டுட்டு போகிறது தான் துறவுன்னு ஒரு சாதாரண இலக்கணம் இருக்குது. அது மட்டும் இல்லை துறவு, அது மட்டும் இல்லை. எல்லா வசதியும் இருந்து வேணான்னு போகிறாங்க பாருங்க, அவங்க தான் துறவு. எனக்கு வேறு வழியே இல்லை துறவை தவிரங்கிற மாதிரி இல்லை. பட்டினத்தார் 6 கோடி ரூபாய்க்கு சொந்தக்காரர். அப்போ அவர் காலத்தில் ராஜாவுக்கு கடன் கொடுக்குறவரான். அவர் என்ன பண்ணார், பையன் மருதவாணன் வெளிநாடு அனுப்பிச்சார். மருதவாணன் பெருமான் தான். திரும்பி வந்து எல்லாரும் நிறைய செல்வம் கொண்டு வந்தான். பட்டினத்தார் கொடுக்கறதுக்கு தன்னுடைய மகனாக இருக்கிற மருதவாணனும் நிறைய கொண்டாந்து கொடுத்தார். வெளிநாடு சம்பாதிச்சுட்டு வந்து கடலில் இறங்கினோடனே இப்போ கப்பல்லேருந்து எல்லாம் இறக்கியாச்சு. இவங்களோட வந்தவெல்லாம் எல்லோரும் வீட்டுக்கு போயிட்டான். உடனே பட்டினத்தாராக இருக்கிறவர் பார்த்தாரு, பையன் என்ன கொண்டு வந்திருக்கிறான்னு பார்த்தாரு. நிறைய ஐஸ்வர்யங்கள்லாம் கொண்டு வந்திருக்கிறான். பட்டினத்தார் வீட்டுக்கு போயிட்டு பையன் மருதவாணன் வீட்டுக்கு போயிட்டார். வீட்டுக்கு போய் அம்மாட்ட ஒரு பெட்டி, ஒரு சின்ன பெட்டி, இப்போல்லாம் இந்த ஜுவல்ஸுக்கு வச்சுக்கிறதுக்காக ஒரு பெட்டி இருக்கு இல்லையா, ஜுவல்லரி பெட்டி, அது மாதிரி ஒரு பெட்டி. அது உள்ள ஒரு வில்வெட்டு துணி, அதுக்கு மேலே காது உடைஞ்ச ஒரு ஊசி. அதை என்ன சொல்கிறது, காதற்ற ஊசின்னு சொல்கிறது. அந்த ஊசி, அதுக்கு மேலே ஒரு 4 வரி பாட்டு. அது கடைசி வரி தான், காதற்ற ஊசியும் பாராதுகான் கடைவழிக்க. அந்த குழந்தை என்ன பண்ணிச்சு, அம்மாட்ட கொடுத்து அப்பா வந்தால் கொடுத்துருன்ட்டு குழந்தை கிளம்பிடுச்சு. பையன் என்ன கொடுத்தான், ஒரு பெட்டியை கொடுத்தான். என்ன இருக்குது பார்த்தார், காதற்ற ஊசியும் பாராதுகான் கடைவழிக்கு. ஊசியில் அந்த காது போச்சுன்னா எதுக்கும் பயன்படாத ஒன்று அது. ஏன் ஊசியில் இருக்கிறதுக்கு மட்டும் காதுன்னு பேர் வச்சாங்க? துவாரம் எல்லாத்துலேயும் இருக்குது இல்லையா, காதுங்கிறது துவாரம் தானே, ஊசியில் இருக்கிற துவாரம் தானே காதுங்கிறது. இன்னும் பல கருவியில் காதுன்னு இருக்குது, ஊசி துவாரம் இருக்க, அதை காதுன்னு சொல்லாமல் ஊசியில் இருக்கிற துவாரத்தை மட்டும் எதுக்கு காதுன்னு வச்சாங்க? ஊசியில் அந்த காதில் தான் நூலை நுழைச்சி, ரைட்டா, நூலை நுழைச்சி பிஞ்சி போன துணியை இந்த ஊசியால் குத்தி அந்த நூலை பின்னி 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 பிஞ்சி போன துணியை சரி பண்ணுவாங்க. அதுதானே அந்த ஊசி, காது ஊசி, ரைட்டா.
அதில் அந்த துவாரத்தில் நூலை நுழைச்சி பிஞ்சு போன கிழிஞ்சு போன துணியை அதில் அப்படி நுழைச்சி அதை அப்படி 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 பண்ணுவாங்க. அதை வந்து சீர் பண்ணுவாங்க. அதுக்கு அந்த காது வேணும், காது வேணும். இதை ஏன் இதுக்கு காதுன்னு சொன்னாங்கன்னா, எதுக்கு சொன்னாங்கன்னா, நூல் நம்ம படிக்கிறோம், இந்த நூலை இந்த காதுக்குள் நுழைத்து நெஞ்சிலே இருக்கிற குற்றங்கள் நீங்குமாறு தச்சால் இந்த நெஞ்சிலே இருக்கிற குற்றங்கள் நீங்கி இந்த உள்ளமானது இது வந்து சுத்தமாகும், சீராகும் என்பதனாலே தான் நூல். ஒரு நூலை படிக்கிறோம்னா என்ன அர்த்தம் சொன்னால், ஒரு நூலை படித்தா ஒரு விழுக்காடுனாலும் நம்முடைய உள்ளம் திருந்தணும். அதுதானே நூல் பயன். அதனால தான் இந்த ஊசிக்கு உள்ள துவாரத்தை காதுன்னு வச்சாங்க. இந்த குழந்தை கொடுத்துட்டு போயிடுச்சு. போய் பார்த்தாரு, காதற்ற ஊசியும் காராதுகான் கடவுள், என்ன பண்ணுறது? அப்போ தான் பண்ணார், நினச்சி பார்த்தாரு, இது காது இல்லாத ஊசியை கூட மேலே வர வைக்க முடியாது. வாங்க, கண்ணப்பா ஓதுவார் வந்திருக்கிறார். குடும்பத்தோடு இதுலேருந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கார். தமிழிசை சங்கத்தில் வந்து கலந்துக்கிறதுக்காக வந்திருக்கார். அவங்க துணைவியார் இலங்கையில் இருந்து அவங்க வந்து அவங்க குடும்பமே இசை குடும்பம், பிஹெச்டி பண்ணுறாங்க. அங்கே வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். வணக்கம் வணக்கம் வணக்கம். அப்படி காதற்ற ஊசியும்ங்கிறதுக்கு வாங்க வாங்க தம்பி வாங்க, இங்கே பாலாஜி வாங்க வாங்க. இது எதுக்காக சொல்ல வரேன், அதனால் வந்து ஒன்றி இருந்து நினைமிங்கள் அப்படின்னா நீங்களும் பெருமானாதான் இருக்க வேண்டும். அதுதான் வழிபாடில், மாக்கியெல்லாம் சடங்கெல்லாம் அதுக்கு அப்புறம். அதனால தான் மூர்த்தி தலம் தீர்த்தங்கத்தில் குருலிங்க சங்கம்மா வழிபாடு ரெண்டாவதாக பண்ணுறது. அப்படி இந்த குழந்தை என்ன பண்ணிச்சு, உடனே குமரகுருசார் குழந்தை எங்கே வாக்கு தடைப்படுமோ உனக்கு அங்கே குருநாதர் தென்படுவார்னோடனே குழந்தை அப்படியே போயிட்டு இருந்தது. 4ஆம் பட்டமாக இருக்கிற மாசிராமணி தேசத்தை போய் சொல்லிச்சு, எனக்கு வந்து காவி கொடுங்கன்னு. அவர் கேள்வி கேட்டார். குமரூர் சுவாமிகளாக இருக்கிற குழந்தைய கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி? 5 பேர் அறிவும் கண்களே கொல்ல பாட்டு இருக்கு இல்லையா, அதுக்கு பொருள் சொல்லுன்னு சொன்னார். அதுக்கு பொருள் சொல்லுன்னார். இந்த குழந்தை அந்த பாட்டுக்கு உள்ள பொருளை அப்படியே சொல்லிச்சு. 5 பேர் அறிவும் கண்களே கொல்ல அளப்பரும் கரணங்களாலும் சிந்தையேயா குணமரு 3ன்னு அந்த பாட்டு வருது இல்லையா, அது ஒரு யோக பாட்டு, யோகத்துக்குரிய பாட்டு. அது செய்யுள். இதுக்கு அர்த்தம் சொல்லணுன்னா அப்படியே அர்த்தத்தை சொல்லிடுச்சு. அவர் கேட்டார், உனக்கு இந்த பாட்டினுடைய அர்த்தத்தை கேட்கல, அனுபவம் என்ன, அனுபவ பொருள் என்ன, அனுபவ பொருள் என்ன? குமரசாமிகளால் அந்த அனுபவ பொருளை சொல்ல முடியல, திகச்சு நின்றுடுச்சு. உடனே அசரீரியா சுவாமி சொன்னது ஞாபகம் வந்தது. ஆஹா, நம்ம பதில் சொல்ல முடியாமல் தடங்கின இடம் இந்த இடம்தான், கேட்டவர் தான் நமக்கு குருநாதர்னு அப்படியே காலில் விழுந்து சாஷ்டாங்கமாக என்னை ஏற்றுங்கன்னு சொல்லிச்சு அந்த குழந்தை. இப்போ குமரசாமிகளுக்கு வாக்கு கொடுத்தது திருச்செந்தூர் முருகன். இப்போ குருநாதரா தென்பட்டது யாரு? 4ஆம் பட்டத்தில் இருக்கிற மாசிராமணி தேசியர். சிஷியன் குமரசாமி. நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டார் குமரசாமிகள். யார்? குருநாதர்கிட்ட. நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டார். காசிக்கு போயிட்டு வான்னாங்க. எப்போ? 18ஆம் நூற்றாண்டில் காசிக்கு போயிட்டு வான்னு குருநாதர் பணித்தார். அப்பெல்லாம் காசிக்கு 100 பேர் போனால் 20 பேர் தான் திரும்புவான் காசிக்கு. அப்பெல்லாம் 18ஆம் நூற்றாண்டில் காசிக்கு போகிறதுனா எப்போ? 100 பேர் போனால் கொஞ்சம் பேர் வர முடியாமல் போயிடும். அவ்வளவு சிரமங்கள் அப்பெல்லாம். இப்போ நினச்சி பார்க்காதீங்க. இதே ஊரில் தான் மயிலாப்பூரில் ஒருத்தர் மாதந்தோறும் காலையில் 3 மணிக்கு காசிக்கு கிளம்பி ராத்திரி 3 மணிக்கு வந்துடுறார்.
அந்த அளவுக்கு இன்றைக்கி நமக்கு ஃப்ளைட்டெல்லாம் வந்துருச்சு. பறந்துக்கிட்டு இருக்கோம், பறந்துட்டுருக்கோம். என்னத்துக்கு பறக்கிறோமே தெரியல. பறந்து நான் கூட இந்த வாகனம்லாம் பார்க்குறது வேகமாக போகிறேன். எங்கே தான் போகிறாங்க, என்ன தான் பண்ண போகிறாங்க, என்ன வேகமாக போகிறாங்க. காசிக்கு போகிறதுன்னா அவ்வளோ சிரமம். உடனே சுவாமி கேட்டார், காசிக்கு போகிறதுல ரொம்ப சிரமம் இருக்கே அப்படின்னு குமர சுவாமிகள் குருநாதர்கிட்ட சொன்னோன்னே குருநாதர் சொன்னார், சிதம்பரம் போயிட்டு வான்னார். குருநாதர் சிதம்பரம் போயிட்டு வான்னார். சிதம்பரத்துக்கு புறப்பட்டார். யார்? குமரசுவாமிகள் புறப்பட்டார். எங்கே போகிற? தருமபுரம், மாயூரத்திலேருந்து சிதம்பரத்துக்கு புறப்பட்டார். மாயூரத்திலேருந்து சிதம்பரம் போகிற வழியில் 2 தலங்கள், முக்கியமான தலம் இருக்குது. பாடல் பெற்ற தலம் எது? மயிலாடுதுறையிலிருந்து சிதம்பரம் வர வழியில் இடையில் பாடல் பெற்ற தலம் 2 தலம் இருக்குது. என்னென்ன? நீண்டு சொல்கிறேன். மயிலாடுதுறையில் புறப்பட்டீங்கன்னா சிதம்பரம் வரத்துக்குள்ள 2 தலம். ஒன்று வைத்தீஸ்வரன் கோயில், இன்னொன்று சீர்காழி. மறந்துட்டீங்களே. வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு திருமுறை பேர் என்ன தெரியுமா? திருமுறையில் வைத்தீஸ்வரன் கோயில்னு வராது. வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு அங்கே சுவாமிக்கு பேர் வைத்தியநாதர், அம்பாளுக்கு பேர் தையல் நாயகி. ஊர் பேர் வைத்தீஸ்வரன் கோயில் இல்லை, புல்லுருக்கு வேலூர்னு பேர். ரைட்டா சாமி? புல்லுருக்கு வேலூர்னு பேர். பாடலையானுங்க, புல்லுருக்கு வேலூரானை போற்றாத நாளெல்லாம் பிறவா நாளேன்னு பாடியிருக்காரு. அதுக்கு வைத்திய புல்லுருக்கு வேலூர்னு பேர். அடுத்தது சீர்காழி. நான் நேற்று சொன்னேன் இல்லையா, 3 மூலவர் உள்ள இடம் சீர்காழி. அந்த குளக்கரையில் தான் ஞானசம்பந்தருக்கு பெருமாட்டி பால் கொண்டு வந்து கொடுத்தது, பால் அடிச்சில் கொடுத்தது. ஞானசம்பந்தருக்கு குருநாதரே சிவபெருமான் தான் பால் கொண்டு வந்து கொடுத்தார். அதனால் புல்லூருக்கு வேலூராயிருக்கிற வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு வராரு குமரூர் சுவாமிகள். வைத்தீஸ்வரன் கோயிலாயிருக்கிற புல்லூருக்கு வேலூரில் என்ன தெரியுமா சிறப்பு? சிவபெருமான் என்ன பண்ணியிருக்காரு, மனைவிக்கு ஒரு தலத்தில் முன்னுரிமை, பிள்ளை 2 பேர். முருகப்பெருமானுக்கு ஒரு தலத்தில் முன்னுரிமை, பிள்ளையாருக்கு தனி ஊரே கொடுத்துட்டார், பிள்ளையார்பட்டி. இந்த வைத்தீஸ்வரன் கோயிலாயிருக்கிற புல்லூருக்கு வேலூர் தான், அங்கே தான் முருகப்பெருமானுக்கு பேர் முத்துக்குமரசாமின்னு பேர். அங்கே இருக்கிற முத்துக்குமரசாமின்னு முருகனுக்கு பேர். அங்கே முன்னுரிமை. சுவாமி என்ன பண்ணார், நீ புள்ள நீ வச்சுக்கோன்ட்டார். அதனால் அங்கே இருக்கிற முத்துக்குமரசாமிக்கு பூஜை புனஸ்காரம் பண்ணதுக்கு அப்புறம்தான் வைத்தியநாத சாமிக்கு. இங்கே இதில் மதுரையில் மீனாட்சி காணத்துக்கு அப்புறம் தானே அங்கே இல்லையா, மீனாட்சி காணம். அங்கே வராரு இவர் குமரசாமிகள் அங்கே வராரு. சிதம்பரம் வரைக்கும் போயிட்டு வான்னு குருநாதர் சொன்னோன்னே சிதம்பரத்துக்கு வழியில் உள்ள எடுத்தோன்னே வர ஊர் புல்லூருக்கு வேலூர் வைத்தீஸ்வரன் கோயில் வராரு. அங்கே முருகப்பெருமானை பார்க்குறாரு, முத்துக்குமரசாமியை பார்க்குறாரு. பார்த்தோன்னே அவருக்கு என்ன நினப்பு வந்தது, திருச்செந்தூரில் வாக்கு கொடுத்தது இந்த முருகன் தானே, இந்த முருகன் தானே வாக்கை கொடுத்தான், இவனை மனதார பாட வேண்டாமான்னு 100 பாட்டு பாடுறார். 100 பாட்டு. அதுக்கு முத்துக்குமரசாமி பிள்ளை தமிழ்னு பேர். அதுக்கு எப்படி பாடுறார், அப்படி எழுதி பாடுறதில்லை. அப்படி முருகன் சன்னதியில் வைத்து முத்துக்குமரசாமி சன்னதியில் இருந்துக்கிட்டு அப்படியே செம்பனடி சிறுகிண்கிணியோடு சிலம்பு கலந்தாட திருவரை அரைஞான் அரைமணியோடு மொழி திகழரை வடமாட பைம்பொன சும்பிய தொந்தியொடும் சிறு பண்டி சரிந்தாட
பட்டனுதற்பொலி பொட்டொடு வட்ட சுட்டி பதிந்தாட கம்பி விதம்பொலி கூண்டலமும் குழை காதும் அசைந்தாட கட்டிய சுழியும் உச்சியும் உச்சி கதிர்முத்தொடு மாட அம்பவழத் திருமேனியும் ஆடிட ஆடுக செங்கீரை ஆதி வயித்திய நாதபுரி குகநாடுக செங்கீரை பாடு. முத்துக்குமார் சாமியை பற்றி சுவாமி அவர் பாடுறது இந்த கைத்தட்டு அவருக்கு எழுதியா படித்தார், எழுதி படிக்கலையே. 4 வரி எழுதுறதுக்குள்ளே 10 தடவை எழுதினாரா? நின்னோன்னு வருது. செம்பனடிச்சிரு கெண்கினியோடு சிலம்பு கலந்தாட திருவரையார் ஞான் அரைமணியோடு மொழி திகழரை வடமாட பைம்பன சிந்திய தொண்டியோடும் சிறு பண்டி சரிந்தாட பட்டனுதற்பொலி பொட்டொடு வட்ட சுட்டி பதிந்தாட கம்பி வீதம்போதி குண்டாலமும் குழை காது மசைந்தாட கட்டிய சுழியும் உச்சியும் உச்சி கதிர்முத்தோடு மாட அம்பவழ திருமேனியும் ஆடிட ஆடுக செங்கீரை ஆதி வயித்திய நாதபுரி குகநாடுக செங்கீரை. எந்த மெட்டில் வேணாலும் பாடலாம் சார். அதை அப்படி பாடியிருக்காரு குமாரசுவாமிகள். பார்த்து பாடினார், 100 பாட்டு பாடினார். சுவாமியை வழிபட்டுட்டு நேராக சிதம்பரம் போயிட்டார். நடராஜ பெருமானை வழிபட்டு அங்கே போய் 2 நூல் எழுதுகிறார். குமாரசுவாமிகள் எழுதுகிறார். உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், திருமுறை படிக்கிறது வேறு, திருமுறையை அனுபவத்தில் கொண்டு வர்றது வேறு. இப்போ படிச்சிட்டோம்னா அது முழுமை அடைஞ்சிரும்னு நினச்சிடாதீங்க. நீங்கள் படிக்க படிக்க உங்களுக்கு என்ன அனுபவம் வரணும், என்ன சாதாரணமாக கூட நமக்கு ஒரு அனுபவம் வரும் இல்லைங்களா? சில விஷயங்களை பார்த்தபோது சார் நினச்சா சார் தெய்வம் தான் கடவுள் தான் உங்களை அனுப்பிச்சாரும்பார் வரும். நீங்கள் முழுசாக அந்த திருமுறையை அப்படி வச்சுட்டு நம்பி நீங்கள் படைச்சிங்கன்னா திருமுறை படிப்போடு வாசிப்போடு மட்டுமில்லை, அது அது அனுபவத்தில் வரணும். நீங்கள் உடனே இப்போ பார்க்குறீங்க, உங்களுக்கு ஏதாவது அப்படி அனுபவம் தான் 20 வருஷமாக 30 வருஷமாக இப்போ படிக்கிறீங்களே. நான் ஒரு சின்ன செய்தி நடந்தது எனக்கு நடந்து சொல்கிறேன். நான் இந்த ஊரில் பெரம்பூரில் தான் தமிழ் ஆசிரியராக வேலை பார்த்தேன். அப்போ வேலை பார்க்கும்போது அந்த ஸ்கூட்டர் ஒன்று வாங்கினேன். அப்போல்லாம் ஒரு 80 82 ஸ்கூட்டர் வாங்கிட்டாலே கார் வாங்கின மாதிரி. இப்போ தான் கார் மிளஞ்சு. அப்போ ஒரு 40 வருஷத்துக்கு முந்தி ஒரு ஊரில் கிராமத்தில் சைக்கிள் வாங்கினாலே பெருசாக விஷயம். எல்லோரும் வந்து பார்ப்போம் அந்த சைக்கிள் சுற்றி சுற்றி. நான் ஒரு 85 ஒரு ஸ்கூட்டர் வாங்கினேன், புது ஸ்கூட்டர் வாங்கிட்டு மனைவி உட்கார வச்சுக்கிட்டு 3ஆம் நாள் வாங்கி 3ஆம் நாள் டி நகருக்கு புரசவாகம் பக்கத்தில் புரசவாகத்தை டிஃபன் சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வரணும். இப்படி போய் டிஃபனெல்லாம் சாப்பிட்டு இப்படி திரும்புகிறேன். ராத்திரி 9 மணி ஆயிடுச்சு. அப்படி திரும்புகிறேன். எங்கள் பெரம்பூர் இண்டஸ்ட்ரியல் ஏரியா, எல்லாம் ஃபேக்ட்ரி உள்ள இடம், இரும்பு துண்டுகள்லாம் கிடக்கும். அது வழியாக வரும்போது ராத்திரி 9 மணிக்கு அந்த புது வண்டி இப்படி ஆடிச்சு. என்ன புது வண்டியை ஆடிச்சேன்னு கீழே இறங்குன்னு பார்த்தா பஞ்சர், பேக்கு வீல் பஞ்சர். வாங்கி 3ஆவது நாள் இப்படி பார்த்தேன், என்னடா வாங்கி 3ஆவது நாள் பஞ்சர் ஆகிடுச்சேன்னு பார்த்து என் மனைவி பார்க்குறத பார்த்தா, ஏயா புதுசாக வாங்கினியா பெயிண்ட் அடித்து வாங்கினியா பஞ்சர் ஆகிடுச்சிங்கிற மாதிரி ஆகிடுது. என்ன பண்ணு, அங்கேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் போனால் தான் வீட்டுக்கு போகலாம். அப்போல்லாம் ஒன்றும் இந்த பஞ்சர் ஓட்டுறையெல்லாம் கடையெல்லாம் கிடையாது. அப்படியே நிற்கிறேன், புது வண்டி எப்படி தள்ளிட்டு போய் நிற்கிறேன். ஒரு பையன் வந்தான். ஐயா வணக்கம்னா. வணக்கம்ப்பா, என்னன்னு கேட்டேன். என்ன சார்னு கேட்டான். ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொன்னேன். நீ யாருன்னு கேட்டேன். உங்கள்கிட்ட படித்தேன்னு சொன்னான். என்கிட்ட ஒரு வருஷத்துக்கு 2000 பேர் படிச்சுட்டு வெளியில் போகிறான்.
நீ படிச்சிருக்கலாம்ப்பா, நீ படித்த, நான் என்கிட்ட படித்தான்னு சொன்னால் உடனே நீ என்ன பண்ணுறேன்னு கேட்பேன். என்ன பண்ணுறேன்னு, இப்போ என்னப்பா வேலை பார்க்குறியா என்னன்னு கேட்பேன். அந்த சந்தர்ப்பத்தில் நான் அவனை கேட்குறேன், ஏப்பா என்கிட்ட படித்தேங்கிறியே, நீ என்ன பண்ணுறேன்னு கேட்டேன். நீங்கள் நம்புங்க, பஞ்சர் ஓட்டுறேன். நம்ம பஞ்சர் ஓட்டுறேன்னா, அப்பா பஞ்சர் ஓட்டுறேன், ஒன்றுமே புரியல எனக்கு. பஞ்சர் ஓட்டுறேன், நான் பஞ்சராப்பா ஓட்டுறேன். பஞ்சர் கடை சார், அந்த கடை தான் சார்னு சொல்லி, அந்த கடை எப்படிப்பட்ட கடைன்னா, இப்படி ஷட்டர் கிடையாது, பலகையாக எடுத்து வைக்கிறது. அந்த காலத்தில் பார்த்துருக்கீங்களா, இப்படி பலகையாக தான் பூட்டணும் அந்த கடை. இதான் சார் என் கடை, நான் பஞ்சர் ஓட்டுறேன்னு சொன்னான். என் மனைவி பார்த்தா, உன்கிட்ட படித்தவன் பஞ்சர் ஓட்டாமல் என்னையா பண்ணுவான், நீ பஞ்சர் ஓட்டுற. என்கிட்ட படித்தவன் வெளிநாட்டிலையும் இருக்கிறான், அது வேறு விஷயம். அன்னைக்கு அவன் பண்ணிட்டான். அப்படி வண்டியை சுற்றி வந்து, என்ன சார் நான் பஞ்சர்னு சொன்னேன். அவன் சும்மா இருக்கக்கூடாது இல்லையா, புது வண்டி மாதிரி இருக்குது, ஏற்றலாம். புது வண்டி மாதிரி இருக்கு, புது வண்டி தான்டா பஞ்சர் ஆயிடுச்சு. புது வண்டின்னா ஆணிக்கு தெரியுமா புது வண்டின்னு, ஏறி போச்சு பஞ்சர் ஆச்சு. அவன் சொன்னான், ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், இந்த இப்போ தான் பூட்டினேன், அதை திறந்து உங்களுக்கு அரை மணி நேரத்தில் நான் வந்து பஞ்சர் ஒட்டி கொடுத்துட்றேன். அப்படி உட்காருங்கன்னா உட்கார்ந்தேன். ஒரு என்னென்னமோ எடுத்தான் போட்டால் புது வண்டியை போட்டு பஞ்சர் ஒட்டி முடித்தான் சார். பஞ்சர் ஒட்டிட்டேன்னா ஒரு 20 ரூபாய் எடுத்து கொடுத்தேன். வேணான்ட்டான். அவன் வேணான்னு சொல்லுவான்னு நினச்சி தான் எடுத்து கொடுத்தேன். அப்படி எடுத்து கொடுத்தேன், வேணான்னு விட்டான். சௌரியம்ப்பா, இப்போ கடவுள் மாதிரி வந்து காப்பாற்றினப்பா, இல்லைன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சேன். இல்லை சார், நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், ஏன் பஞ்சர் ஓட்டுறேன்னு கேட்டேன். அவனை போய் கேட்கலாமா? படிப்பு ஏறல சார், குடும்பச் சூழலும் சரியில்லை, படிப்பு ஏறல, நான் வந்துட்டேன். நான் பஞ்சர் ஓட்டுறதுனால நான் ஒன்றும் இல்லை சார், நல்லாவே சம்பாதிக்கிறேன், நல்லாவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, அப்போ தான் நான் அவனு நினச்சேன், பஞ்சர் ஓட்டணும்னு எனக்கு வினை. என் பையனே பஞ்சர் ஓட்டுறவனுக்கு ஆக்கி என்கிட்ட அனுப்புகிறாரு பாருங்க, அது இந்த திருமுறையை படித்ததுனாலையும் தான் அங்கே அனுப்புகிறான் பாருங்க. இல்லைன்னா நான் என்ன ஆகிறது? நான் அன்னைக்கு ஒரு முடிவு பண்ணேன், வகுப்பில் யாரையும் நல்லா படிடான்னே சொல்கிறது இல்லை. இப்போ நான் என்ன சார் சொல்கிறீங்க? முடிஞ்சால் படி, முடியல விட்டுடு. இந்த விட்டுடுன்னு கேட்டவன்லாம் மில்லியனர் ஆகிட்டான் இல்லையா? அப்போ தான் எனக்கு திருக்குறள் ஞாபகம் வந்தது. திருவேறு தெல்லியராதல் வேறு. படிப்பு வேறு, அவனுக்கு பின்புலம் பெருமான் கொடுக்குற அந்த பின்புலம் வேறு. திருவேறு தெல்லியராதல் வேறுன்னு. சரி, அப்படியே போட்டோம். சுவாமி கேட்டார், அனுபவ பொருள் என்னன்னு கேட்டார். குமரூர் சாரை சொல்ல முடியல. உடனே சாஸ்தாங்க முந்த சிதம்பரத்துக்கு போய் 2 நூல் எழுதிட்டு திரும்பி வந்தார். திரும்பி வந்து குருநாதர்கிட்ட கேட்டார், குமரசுவாமிகள் கேட்டார், இப்போ நான் என்ன பண்ணும்னு கேட்டார். அப்போ சொன்னார், இப்போ போ காசிக்கு, இப்போ போ காசிக்குன்னு சொன்னார். யார்? குமரர். காசிக்கு போயிட்டார். எப்படியோ காசிக்கு போயிட்டார். அப்படி இப்படின்னு அந்த காலத்தில் காசிக்கு போயிட்டார். காசியில் வந்து 64 கட்டம் இருக்குது. இங்கே எல்லோரும் பெரும்பாலும் காசிக்கு போயிட்டு வந்திருப்பீங்க எல்லோரும். காசி போகாதவங்களாக இருந்தால் இப்போல்லாம் ரொம்ப ஈஸி. நம்ம ஃப்ளைட்டில் ஒரு 15-20 ரூபா கொடுத்தா கொண்டு போய் அங்கே விட்டுருவாங்க. காசி கங்கை 64 கட்டம், 64 கட்டம். அந்த கங்கையில் மணிக்கர்ணி கண்டிகைன்னு ஒரு இடம், மணிக்கர்ணி கண்டிகைன்னு ஒரு இடம். காசியில் இறந்தால் முத்தி அப்படின்னு நம்ம சமயம் சொல்லுது இல்லையா? குமரசுவாமிகள் அங்கே போய் அந்த காசியில் இறந்தார் முத்திங்கிறத நினப்பு வந்தது அவருக்கு. சிதம்பர செய்யுள் கோவையில்ங்கிற ஒரு நூலில் இதை எழுதுகிறார். ஏன் தெரியுமா? அங்கே இறந்தால் முத்திங்கிறது, காசியில் இறந்தால் முத்திங்கிறது குமரசுவாமிகள் எழுதுகிறார். அந்த அந்த மணிக்கர்ணி கண்டிகைன்னு தான் அங்கே தான் எல்லாமே நடக்கும். போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும். அப்படி 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 எடுத்து விடுவாங்க, எல்லாம் நடக்கும். இறந்தவர்கள்லாம் அங்கே தான் எல்லாம் பண்ணுவாங்க. அந்த மணிக்கர்ணி கண்டிகையில் காசி விசாலாட்சியும் விஸ்வநாதரும் அப்படி உலா வராங்களாம். அப்படி உலா வராங்களாம்.
வரும்போது அங்கே வந்து உடலை விட்ட ஆன்மாவை காசி விசாலாச்சு அப்படி தாங்குறாளாம். அப்படி தாங்கி தான் மடியில் போட்டுக்கிட்டு அந்த முந்தானி நுண் துகிலை எடுத்து அந்த அந்த உடலை விட்ட ஆன்மாவை இப்போ மடியில் போட்டு இப்படி ஆசுவாசப்படுத்துகிறாளாம். போரும்ப்பா, உனக்கு இனிமேல் பிறவி கிடையாது, எங்கள்கிட்ட வந்துட்ட அப்படின்னு ஆசுவாசப்படுத்துகிற போது அந்த பக்கம் போன காசி விஸ்வநாதர் அப்படி வந்து விசாலாட்சிகிட்ட இந்த ஆன்மா இப்போ தான் வந்துதான்னு கேட்டோடனே விசாலாட்சி சொல்கிறாங்க, ஆமாம் இப்போ தான் இந்த ஆன்மா வந்தது அப்படின்னு சொன்னோடனே அந்த காசி விஸ்வநாதர் அந்த ஆன்மாவுக்கு பஞ்சாட்சரத்தை ஓதி அந்த ஆன்மாவை தன் திருவடியில் ஒடுக்கி கொள்ளுகிறதுனாலே காசியில் இரண்டாமுத்தி என்று எங்கள் குமரவேல் சுவாமியில் எழுதியிருக்கிறார். நம்முடைய சைவம் வந்து அந்த முடிவை தானே சொல்லுது. அங்கேயே இருந்தார் குமரவேல் சுவாமியில், அங்கேயே இருந்தார். மடம் அமைக்கணும்னு நினச்சார். அங்கே இருந்து மடம் அமைச்சு நம்ம சைவத்தை பரப்பணும்னு நினச்சார். அப்போ அங்கே வந்து அவுரங்கசீப்பினுடைய காலம், முகமதிய காலம், முகலாய பேரரசு அவுரங்கசீப்பு ஆட்சி பண்ணுறார். அவர் எல்லாரும் எழுதுவாங்க சைவ சமயத்துக்கு அவங்க வந்து பொருந்தி இல்லை, நல்லாவே உதவி செய்தாங்க. அங்கே அவுரங்கசீப்பாக இருக்கிற அந்த முகமதிய மன்னன் குமரவேல் சுவாமிக்கு உங்கள் சைவத்தை பரப்புறத்துக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்டான். அதுக்கு சுவாமி சொன்னார், எனக்கு நிலம் வேணும்னு கேட்டார். மடம் அமைச்சு நான் சைவத்தை பரப்பணும், எனக்கு இடம் வேணும்னு கேட்டார். எவ்வளோ இடம் வேணும்னு கேட்டான் மன்னன். சுவாமிக்கு ஒன்றும் தெரியாது, சென்ட்டும் தெரியாது, ஏக்கரும் தெரியாது, அப்போல்லாம் அதில் கிடையாது. சொல்லுங்க சாமி எவ்வளோ நிலம் வேணும்னு கேட்டாங்க. கேட்டவுடனே சுவாமி சொன்னார், அவருக்கு அப்படியே மனசில் எப்படியோ பெருமான் காசி விஸ்வநாதர் உள்ளே வந்து சொல்கிறார், மன்னனே நீயும் நானும் வெளியில் போவோம், கங்கை கரையில் போவோம். கங்கை கரைக்கு போனோடனே 2 பருந்துகள் வட்டமிடும். 2 பருந்துகள் வட்டமிடுது இல்லையா, அந்த வட்டமிடுகிற நிலப்பகுதியை எனக்கு கொடுத்துருன்னு சொன்னான். அப்படி வட்டமிடுகிற நிலப்பகுதியை எனக்கு கொடுத்துருன்னு மகளாய பேரரசு என்ன சொன்னால், சுவாமி நீங்கள் சொன்ன மாதிரி கொடுத்துட்றேன், ஆனால் காசியில் இதுவரைக்கும் நான் பருந்ததே பார்த்ததில்லைன்னா, பருந்தே நான் பார்த்ததில்லைன்னா, அது நீ பார்த்தது இல்லையோப்பா, எனக்கு சுவாமி வந்து வாயில் கொடுத்துட்டாரு, சொல்லிட்டேன், வா வெளியில் போவோன்னு அவுரங்கசீப்பை அழைச்சிக்கிட்டு குமரவேல் சுவாமிகளும் வருகிற போது அவுரங்கசீப்பு கண்ணில் தான் முதல்ல அந்த 2 பருந்து கண்ணில் பட்டுது. அவன் சொல்ல, சாமி நீங்கள் சொன்ன மாதிரி 2 பருந்து வருது. சுவாமி பார்த்துட்டு அப்படியே கும்பிட்டுட்டு, பெருமானே விஸ்வநாத பெருமானே எல்லாம் உன்னுடைய திருவருள் அப்படின்னு சொன்ன உடனே அவன் அந்த நிலப்பகுதியை கொடுத்துட்டான், நம்ம சுவாமிக்கு கொடுத்துட்டான். அந்த இடத்துல குமரவேல் சுவாமிகளால் கட்டப்பட்ட மடம்தான் இன்றும் காசியிலே கேதார கட்டம்னு எங்கள் திருப்பனந்தாள் காசி மடம் இன்றும் இருக்கிறது. யாராவது போனால் நீங்கள் வந்து அங்கே தங்கிக்கலாம், இலவசமாகவும் தங்கலாம், கொஞ்சம் கட்டணம் கட்டியும் தங்கலாம். கங்கை அந்த கோபுரம்தான் கங்கைன்னா இங்கே தான் மடம் இருக்குது, அவ்வளவு கிட்ட. அதுக்கு கேதார கட்டம்னு பேர். 64 கட்டத்தில் அது கட்டம். அங்கே போய் குமரவேல் சுவாமிகள் சித்தாந்தத்தெல்லாம் பரப்புனார், சைவத்தை பரப்புனார். மறுபடியும் ஒரு தடவை இங்கே வந்தார், 2வது தடவை போனார். அங்கேயே வந்து அவருக்கு முத்தி என்பது குமரவேல் சுவாமிகளுடைய வரலாற்றில். குமரவேல் சுவாமிகளுக்கு குருநாதர் அப்படி ஒரு கடாட்சம் பண்ணினார். அப்படி கடாட்சம் பண்ணதுனால தான் அந்த மடம் இப்போ திருப்பனந்தாளையும் காசி மடம்னு இருக்குது. திருப்பனந்தாள் அங்கே சுவாமி இருக்கிறாங்க. இப்போ தான் பெரியவங்க அடைஞ்சு போனாங்க. இப்போ அடுத்த சுவாமி பட்டமேற்று அங்கே இருக்கிறாங்க. அதனால் திருமடங்கள் அத்தனையும், சைவ மடங்கள் அத்தனையும் ஒரு குருநாதரால் தான் ஸ்தாபிக்கப்பட்டது. எந்த மடமாக இருந்தாலும் பாருங்கள், சைவ மடம் தமிழகத்திலே 18 சைவ ஆதீனங்கள் இருக்குது. இந்த 18 சைவ ஆதீனங்களும்
குருநாதராக இருந்த ஒரு மகானாலயத்தான் ஸ்தாபிக்கப்பட்டது. எந்த மடமாக இருந்தாலும் சரி, அது திருவாரூரையாக இருந்தாலும், தர்மபுரமாக இருந்தாலும், குன்றக்குடி ஆதீனமாக இருந்தாலும், எதாயிரம் திருப்பணந்தாலும், ஒவ்வொரு ஆதீன கர்த்தர் என்பது குருநாதராக தான் அதை நிர்ணயித்திருக்காங்க. அதனால தான் நமக்கு நம்ம சமயத்தில் குரு சிஷ்ய பரம்பரைங்கிறது ரொம்ப அடிப்படையான ஒன்று. அந்த குரு சிஷ்ய பரம்பரையில் நான் சொன்னேன் இல்லையா, அது என்ன செய்தார் குரு என்றால், இந்த ஆன்மாவை ஈடேற்றம் பண்ணுறதுக்கு என்ன உபதேசமே அதை பண்ணுவார். என்ன உபதேசமே அதை பண்ணுவார். அது எப்படி வருது நேற்றுக்கு நான் இப்படி சொன்ன 4 விஷயம் சொல்லி அதுக்கு சொல்கிற பாருங்க. 1 உயிர், 2 ஆன்மா, 3வது சீவன், 4வது பசு, 5வது ஆவி. சரியா இருக்கா? உயிர், ஆன்மா, சீவன், பசு, ஆவி. இதுக்கு உள்ள வித்தியாசம் சொல்கிறேன் பாருங்க. உயிர்னா உடம்புக்குள்ளே இருக்கிற போது அதுக்கு உயிர்னு பேர். உடம்புக்குள்ளே இருக்கிற போது அதுக்கு உயிர்னு பேர். அதனால தான் உயிர் போயிடுச்சும்பா இல்லைங்களா? அந்த உடம்பை விட்ட உயிர் இன்னொரு உடம்புக்குள்ளேயோ அல்லது பெருமானுடைய திருவடியிலேயோ போய் சேருகிற வரைக்கும் இடையில உள்ள தெரியுது பாருங்க, அதுக்கு பேர் ஆன்மான்னு பேர். எந்த ஒரு நிலையும் பிடிக்காமல் தனியாக உலாவரத்துக்கு பேர் ஆன்மா. அதனால தான் ஆன்மா சாந்தி அடைகன்னு சொல்லுவோம். 3வது சீவன் என்பது இறைவனை அவனுடைய திருவடியை அடைவதற்குரிய தகுதியை பெற்ற உயிருக்கு பேர் சீவன்னு பேர். அதனால் சீவன் சிவனானதுன்னு சொன்னது. இறைவன் திருவடியை போய் அடைவதற்குரிய அந்த தகுதியை பெற்ற உயிருக்கு பேர் சீவன்னு பேர். பசு என்பது சைவ சித்தாந்தம் படித்தவங்களுக்கு தெரியும். பதி, பசு, பாசம்னு 3 உண்டு. பதினா இறைவன், பாசம்னா ஆணவம் கர்ம மாயை, நடுவில் பசுனா உயிர்னு அர்த்தம். அந்த உயிருக்கு நம்ம சொல்கிற இதுக்கு என்ன வித்தியாசம்னு சொன்னால், இந்த பசு என்கிற உயிர் இருக்குதே, இது எந்த பிறப்பும் எடுக்காமல் ஆணவத்தால் கட்டுண்டு எந்த துய்ப்பும் இல்லாமல் இருட்டில் கிடக்கிற நிலைக்கு பசுன்னு பேர். கொஞ்சம் சித்தாந்தம் இது. இருட்டில் நம்ம ஆன்மா தொடக்கத்தில் எந்த பிறவியும் எடுக்காத போது இருந்த நிலை என்ன தெரியுமா? எந்த துய்ப்பும் இல்லாமல் ஆணவம் என்கிற இருட்டில் கடந்தது. அதுக்கு பேர் பசுன்னு பேர். ஆவி என்றால் எல்லாத்துக்கும் போதும். ஆவி என்றால் எல்லாத்துக்கும் போதும். இந்த ப்ராசஸை சொல்லி இறைவனுக்கும் ஆன்மாவுக்கும் இந்த ஆன்மாவினுடைய பயணத்துக்கும் நிறைவில் இருக்கின்ற அந்த முத்தி என்பதற்கும் என்ன தொடர்பு என்று அறிவுறுத்தி நம்மை ஞானம் பெற வைக்க வேண்டிய பொறுப்பு குருநாதருக்கு உண்டு. குருநாதருக்கு உண்டு. அது எந்த ரூபத்தில் வேணாலும் வரலாம். ஒரு குறிப்பு சொல்கிறேன். நம்ம ஆன்மாவானது முத்தி அடையணும், பெருமானுடைய திருவடியில் போய் சேரணும்னு சொன்னால் அதுக்கு வாயிற்படியே ஞானம்தான். அதுக்கு அந்த ஞானம் பெறுவதற்கு பெயர் சிவஞானம்னு பேர். சிவஞானம்னு பேர் அதுக்கு சித்தாந்தத்தில் வரும். இந்த சிவஞானம் பெறுவதற்கு என்ன ரொம்ப மூலம் என்னவென்றால், இந்த அறிவு இருக்குதே, இது ஞானமாக மாறணும்னா இந்த அறிவை கொஞ்சம் முதிர்ச்சி பண்ணி சில விஷயங்களை நாம் உறுதி பண்ணிக்கணும். நான் நேற்றையே சொன்னேன், முதல் படி என்னன்னு கேட்டால், எது சாசுவதம் எது சாசுவதம் அல்லாததுன்னு நம்ம முடிவு பண்ணும். சாசுவதம்னா நிரந்தரமானது. எது நிரந்தரமானது உலகத்தில், எது நிரந்தரமே இல்லாதது என்று முடிவு பண்ணணும். நான் சொல்கிறது புரியுதா? இப்போ
உலகத்தே இதில் அந்த சராசரங்கள்லையும் நிலையானது எது, நிலையற்றது எது? ரெண்டு. நிலையானது எது? இறைவன். அது ஒன்று தானா? இறைவன் அது ஒன்று தானா நிலையானதுங்கிறதுக்கு? எது அழியாமல் இருக்குதோ அது நிலையானது. அப்படி வாங்க. இப்போ எது அழியாமல் இருக்குதோ அது நிலையானது. இறைவனுக்கு அழிவு கிடையாது, அவன் என்றும் உள்ளவன். அதுக்கு பேர் தான் இறைன்னு பேர். அப்போ இறைவன் மட்டும்தான் சாஸ்வதமானவனாம். இன்னொன்று என்ன? ஆன்மா. ஆன்மா ஆன்மாயம் ஆன்மாவை இறைவன் தோற்றுவிக்கவில்லையா? ஆன்மாவை இறைவன் தோற்றுவிச்சானா இல்லையா? இல்லை. அப்புறம் எப்படி சொல்கிறது அந்த ஆன்மாவை? நான் 3 நாளாக வகுப்பு தான் நடத்திட்டு இருக்கேன், சொற்பொழிவு இல்லை. ஒன்று தெரிஞ்சிங்க, நம்ம சைவத்தை பொறுத்தவரை ஆன்மாவை இறைவன் உண்டாக்கவில்லை. எப்படி இறைவன் அனாதியோ, அவன் என்று தோன்றியவன் என்று சொல்ல முடியாததோ, அதுபோலதான் ஆன்மாவும். என்று நீ அன்று நான். என்றைக்கு இறைவன் அன்னைக்கு ஆன்மா. நம்ம சமயத்தில் நல்லா ஞாபகம் வச்சிங்க, இறைவன் ஆன்மாவை தோற்றுவிக்கவில்லை. வேதாந்தத்துக்கு நமக்கு இங்கே தான் கொஞ்சம் நெருடல் வந்தது. அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க பிரமத்திலேருந்து வந்தது. இந்த ஆன்மா பிரமத்திலேருந்து கடவுள்கிட்டேருந்து வந்ததுன்னு சொன்னாங்க. நான் சொல்ல புரியுதா? ஆன்மா கடவுள்கிட்டேருந்து வந்தது, மறுபடியும் கடவுள்கிட்ட போய் சேரணும்னாங்க. நாம் அப்படி சொல்லலை. இது அது தனி, இது ரூட்டு தனி, அது ரூட்டு தனி. ஆனால் இந்த ஆன்மா என்பது அவனுடைய திருவடியை அடைவதற்குரிய பக்குவத்துக்குரிய சாதனங்களை நமக்கு பெருமான் கொடுத்திருக்கிறான். அதில் ஒன்று அறிவு, அதுதான் சிவஞானம்ங்கிறது. இப்போ ஞானத்துக்குரிய முதல் படி என்னன்னு கேட்டிங்கன்னா, எது சாஸ்வதம், எது சாஸ்வதம் அல்லாதது, எது நிரந்தரம், எது நிரந்தரம் அல்லாது. இப்போ ஒன்று சொல்லிட்டேன், இறைவன் நிரந்தரமானவன், ஆன்மாவுக்கு அழிவு கிடையாது, நிரந்தரமானது. 3வது, பாசத்துக்கும் அழிவு கிடையாது. அதனால் பதி பசு பாசம் 3ம் அனாதி, அதுக்கு அழிவு கிடையாது. அடுத்தது கேள்வி கேட்பீங்க, அப்படின்னா உலகத்தில் அழியக்கூடியது எது, அழியக்கூடியது எதுன்னு கேட்டால் பட்டியல் போட வேண்டிய அவசியம் இல்லை. இது 3ஐ தவிர மற்ற அனைத்தும் அழியக்கூடியது. இது 3ஐ தவிர அந்த சராசரங்களும் அழியக்கூடியது. என்ன சார், அண்டங்கள் கூட அழியுமா, சராசரங்கள்லாம் அழியுமா? நம்ம சைவத்தில் ஒன்று உண்டு. நம்ம சிவபெருமான் மகாசங்காரம்னு ஒன்று பண்ணுவான். மகாசங்காரம்னா எல்லாத்தையும் அழிச்சிருவான். அழிக்கலாம், அழிச்சாங்கிறத விட தன்னுள் ஒடுக்கி கொள்ளுவான். எல்லாத்தையும் சராசரங்களையும் ஒழிச்சிடுவான். எல்லாவற்றையும் தன்னுடைய திருவருளில் ஒடுக்கி கொள்வான். அப்போ ஆன்மாவையும் அழிப்பானான்னு ஒரு கேள்வி வரும். இல்லை, ஆன்மாவை மட்டும் அழிக்க மாட்டான். அதுக்கு கொஞ்சம் ஓய்வு கெடுக்கணுங்கிறதுக்காக தன் திருவடியிலே ஒடுக்கி கொள்ளுவான். அடுத்த பிறப்பு கொடுக்குற வரைக்கும் போயிடுவான். இப்போ அப்படியானால் அதை இதில் கூட துரைமங்கலம் சிவபிரகாச சுவாமிகள்னு ஒருத்தர், கற்பனை களஞ்சியம், அவர் என்ன பண்ணார், சிவபெருமான்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். சிவபெருமானே, உனக்கு மணிவாசகரை நல்லா தெரியும், அவர் எழுதின நூல் என்னன்னு உனக்கு நல்லா தெரியும். என்ன நூல்? திருவாசகம். திருவாசகம் அவர் எழுதுகிற போது நீ கூட இருந்து அவர் சொல்ல எழுதிக்கிட்ட, அப்படி தானே? திருவாசகம் பெருமானுக்கு மணிவாசகரை சொல்ல திருவாசகத்தை பெருமான் கூட இருந்து எழுதினாருங்கிறதா புராணம். அது எழுதிக்கிட்டோன்னா இவர் கேட்டார், மணிவாசகர் சொல்கிற திருவாசகத்தை எழுதுகிறிய சிவபெருமானே, அது யாரை பற்றி அவர் பாடினார்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டார். சிவபெருமான் சொன்னார், என்னை பற்றி தான் பாடினான், என்னை பற்றி தான் பாடியிருக்கிறான்.
அப்போ உன்னை பற்றியே எழுதினத நீயே எழுதிக்கிட்டீங்கன்னா அவ்வளவு தற்பெரியும் ஆளா நீ? உன்னை பற்றி தான் மணிவாசகர் எழுதியிருக்கிறாரு, அதை நீயே எழுதிக்கிட்டீங்கன்னா அவ்வளவு தற்பெரியுமே உனக்கு அப்படின்னு கேட்டவுடனே சிவபெருமான் சொன்னாராம் அப்படின்னு அவர் எழுதுகிறாரு. அது ஏன் எழுதுகிறேன் தெரியுமா? நான் இந்த உலகத்தை அண்ட சராசரங்களை எல்லாத்தையும் நான் மகா சம்காரம் பண்ணிடுவேன், எல்லாம் ஒடுக்கிடுவேன். அப்போ நான் மட்டும் இருப்பேன், எனக்கு துணையாக ஒன்று வேணும்ல, அந்த துணைக்கு தானதாப்பா இந்த திருவாசகத்தை எழுதிக்கிட்டேன்னு சொன்னாராம். எல்லாம் முடிஞ்சு எட்ட திருவாசகம் இருக்கணுங்கிறதுக்காக அதை எழுதிக்கிட்டேன் பாரான் திருவாசகம். அப்படி 12 திருமுறையிலேயே திருவாசகம் ஒரு தனித்துவமானது இல்லையா? ஏன்? குருநாதரால் கிடைச்சது அது, அந்த ஞானம். திருவாசகத்தை சொல்லிக்கிட்டே போகலாம். திருவாசகம் உங்களுக்கு எல்லாரும் ஜியு போப்பு திருவாசகத்தை படித்தார்னு தெரியும். அவர் 1904 இறந்து போகிறார். ஜியு போப் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் இறந்து போயிடுறார். அவருடைய சமாதிக்காக அவர் எழுதுகிற உயில் எடுத்து பார்த்தாங்க. அவங்க சமாதி வைக்கிறவங்க தானே, உயில் எடுத்து பார்த்தாங்க. இந்த உயிலில் எழுதியிருக்கிறாரு, நான் ஒரு தமிழ் மாணவன் என்று எழுதுங்கன்னு சொல்லிவிட்டு கீழே ஒரு குறிப்பு எழுதினார் ஜியு போப். என்னன்னு கேட்டால், இங்கிலாந்தில் நான் இறந்த பிறகு என்னுடைய சமாதிக்கு மேலே ஒரு மண்டபம் கட்டுவாங்க, அந்த மண்டபம் கட்டுறதுக்குரிய பணத்தை இங்கிலாந்து பணத்திலேருந்து கட்டிடாதீங்க, இங்கிலாந்து பணத்திலேருந்து கட்டி விடாதீங்க. பின்ன எப்படி கட்டணும்னா, தமிழகத்திலே இருக்கிற திருவாசக குடும்பத்திலிருந்து பணத்தை வாங்கி கட்டுங்கன்னு எழுதியிருக்காரு. திருவாசக குடும்பத்திலேருந்து பணத்தை வாங்கி கட்டிருக்காரு. சரி, உடனே அந்த செய்தி இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தது. இங்கே திருவாசக குடும்பத்திலேருந்து வசூல் பண்ணி அனுப்பலான்னு செங்கல்வராய முதலியார்னு பச்சையப்பன் கல்லூரியில் பேராசிரியர், அவர் இந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டு எல்லா பள்ளிக்கூடத்துக்கும் போய் சொன்னார், ஜியு போப்பனுடைய மண்டபத்தை கட்டணும், யாராவது திருவாசக குடும்பம் இருந்தால் பணம் கொண்டுங்கன்னு. அப்போ 8வது படிக்கிற பையன் ஒருத்தன் எழுந்து, நான் நாளைக்கு கொண்டு வரலாமான்னு கேட்டான். கொண்டு வாப்பான்னாங்க. மறுநாள் ஒரு 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 துணியில் கட்டின பணங்காசெல்லாம் எடுத்து கொண்டு வந்து கொடுத்தான் அந்த பையன். ஹெட்மாஸ்டர் கேட்டால், நீ ஏன் கொடுக்குறேன்னு. நீங்கள் தானே சொன்னீங்க திருவாசக குடும்பத்திலேருந்து ஜியு போப்பான்னு கேட்டாங்கல்ல, அதான் கொண்டேன் அப்படின்னா. அவர் கேட்டார், உங்கள் குடும்பம் திருவாசக குடும்பமானு கேட்டார். அந்த பையன் சொன்னான், எங்கள் அப்பா திருவாசகம், எங்கள் தாத்தா திருவாசகம், எங்கள் பாட்டனோடு பாட்டா திருவாசகம், எங்கள் குடும்பமே திருவாசகம், அதனால தான் கொண்டாந்து கொடுத்தேன்னு அந்த பையன் சொன்னான். அதை அப்புறம் வாங்கி அங்கே அனுப்பிச்சார். அந்த பையன் வேறு யாரும் இல்லை, நமக்கெல்லாம் நல்லா தெரிஞ்ச திருவி கல்யாண சுந்தரனா. திருவிக்கு தான் அந்த 8வது படித்த பையன் கொண்டாந்து கொடுத்தேன். இந்த செய்தி எதில் இருக்குதுன்னா, மணிவாசகருங்கிற ஒரு நூலை ஆசா ஞான சம்பந்தத்தினுடைய தந்தையார் சரவண முதலியார் எழுதியிருக்கார். சரவண முதலியாரும் திருவிக்காவும் ஒரு காலத்தில் வாழ்ந்தவர்கள். அதனால் இதை எழுதினார், இப்படி பண்ணார்னு சொல்லி. அதனால் திருவாசகம் இருக்குதே, குருநாதரால் நமக்கு கொடுக்கப்பட்டதுனாலே அது ஒரு அனுபவ நூலாக நமக்கு கிடச்சிருக்கு. அப்படி நம்முடைய ஞானம் இதுக்காக சொல்கிறது, ஞானம் கிடைக்கிறது எது சாஸ்வதம் எது சாஸ்வதம் இல்லாததுன்னு நமக்கு தெரியணும். அதுதான் முதல். அதான் எது நமக்கு நிரந்தரமானது எது நிரந்தரம் இல்லாததுன்னு தெரியும். சரி, நிரந்தரம் இல்லாதது அப்படின்னு தெரிஞ்சதுன்னு சொன்னால் அதிலேருந்து கொஞ்சம் பற்றுதலை நம்ம நீக்கணும். பற்றுதலை நமக்கு இவ்வளவு சங்கடங்களும் இப்போ அது அடிக்கடி இப்போ வருது இல்லையா, டென்ஷன் அது இது பிபி கிப்பி இது எல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு தேவையானதுன்னு ஒன்று இருக்குது, நாம் ஆசைப்படுறதுன்னு ஒன்று இருக்குது. தேவையை மட்டும் பூர்த்தி பண்ணிக்கிட்டால் நமக்கு கஷ்டம் கிடையாது. தேவைக்கு மேலே பல விஷயங்களை நாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதனால தான்
சில விஷயங்களில் மாட்டிக்கிட்டு இருக்கோமே. ஒரு கேசட்லேருந்து நான் ஒரு செய்தி போட்டு அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒருத்தன் ஆற்றுல விழுந்துட்டான். எதையாவது பிடிச்சிக்கிட்டு மேலே வரணும்னு பார்த்தான். கருப்பாக குண்டா ஒன்று வந்தது. அதை பிடிச்சிக்கிட்டான். அதை பிடிச்சிக்கிட்டு காலை கையை ஓச்சிட்டு வந்துடலான்னு பார்த்தான். கரையில் இருந்தவன் சொன்னான், அதை விட்டுடுறான்னா. ஏண்டான்னா, அது உயிருள்ள கரடிடான்னா. நீ பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது உயிருள்ள கரடி, விட்டுடுறான்னா. இவன் விடல. 1 மணி நேரமாக அதோடையே போயிட்டு இருந்தான். கரையில் சொன்னான், ஏண்டா 1 மணி நேரமாக ஏண்டா அதை பிடிச்சிக்கிட்டு இருக்கேன், நான் தான் உயிருள்ள கரடின்னு சொல்கிறேன், அதை ஏண்டா விடமாட்டேங்கிறேங்கிறதுக்கு. தண்ணியில் இருந்தவன் சொன்னான், நீ முதல் தர அது உயிருள்ள கரடின்னு சொன்னோன்னே நான் விட்டுட்டேன். 1 வாரமாக 1 மணி நேரமாக என்ன அது விடமாட்டேங்கிறாதுன்னா. 1 மணி நேரம் என்ன அந்த அந்த கதை தான் இன்றைக்கி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். படிக்க வேண்டியது, படிக்கக்கூடாதது. ஒரு தடவை படிச்சுட்டு தூக்கி எறிய வேண்டியது. படிப்பை 3 வகையாக நான் ஆங்கிலத்தில் சொல்லுவேன். நெவர் படிக்கக்கூடாது. அவர் ஒரு தடவை படிச்சுட்டு தூக்கி எறிய வேண்டியது. எவர் எப்போதும் படிச்சுட்டு இருக்க வேண்டியது. இப்போ எவர்லாம் நெவர் ஆயிடுச்சு, நெவர்லாம் எவர் ஆயிடுச்சு. அதனால் என்ன எதுக்க சொல்ல வர, குருநாதர் உபதேசத்தினாலே நமக்கு ஞானம் கிடைக்க வேண்டுமானால் ஞானத்தினுடைய தொடக்கம் எது சாஸ்வதம் எது சாஸ்வதம் அல்லாததுன்னு நினச்சி சாஸ்வதமானதிலே நம்முடைய பக்தியை செலுத்தணும். பக்தி இது ஞானத்தினுடைய முதல் குருநாதர் சொல்கிறது. இதில் 2 விதம் இருக்குது. பக்தி செலுத்துறதுல ரெண்டு விதம் இருக்குது. ஒன்று விதிமார்க்கம், இன்னொன்று ஞான மார்க்கம். எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 பேர் எழுதிக்கிட்டு இருக்காங்க நான் சொல்கிறத. அது இல்லாமல் இங்கே ரெக்கார்டு வேறு ஆகுது. ஒன்று விதிமார்க்கம், இன்னொன்று ஞான மார்க்கம். விதிமார்க்கம், ஞான மார்க்கம். இந்த விதிமார்க்கத்தை பக்தி மார்க்கம் என்ன சொல்லுங்கள். விதிமார்க்கம் பக்தி மார்க்கம் ஒன்று, ஞான மார்க்கம் 2வது. விதிமார்க்கமாக இருக்கிற அந்த பக்தி மார்க்கம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, குருநாதர் தேவையில்லை. குருநாதர் இருக்க மாட்டார். அவர் அந்த அந்த ஆன்மா இந்த பிறவியில் திருவருளை பெறுவதற்குரிய தகுதி தானாகவே கிடச்சி போய் சேர்ந்துடும். பக்தி மார்க்கம் இது விதி மார்க்கம். விதி உங்களுக்கு அதுக்கு உதாரணம் யாராவது சொல்லணும்னா, கண்ணப்பர் எங்கேயாவது ஞானம் கிரியை செஞ்சாரா, சரியை செஞ்சாரா, கிரியை செஞ்சாரா, யோகம் ஒன்றுமே இல்லை. அந்த குடுமி அங்கே மலை, அந்த மலை மேலே பக்கத்தில் நாணன், இந்த பக்கம் காடன் போயிட்டான். நாணன் பக்கத்தில் இருக்கிறான். அப்போ அந்த 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 கண்ணப்பருக்கு பேர் தின்னனார். இன்னும் கண்ணப்பரை ஆவலை, தின்னனார்னு பேர். ஒரு 12-15 வயசு இருக்குன்னு வச்சுங்க அந்த 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 பையனுக்கு. அந்த நேரத்தில் பக்கத்தில் நாணன் இருக்கான். அவங்க தொழில் என்னன்னு கேட்டால் வேட்டையாடுறது, குத்து கொலை அட்டி கிட்டி அப்படிங்கிறது தான் அவங்களுடைய தொழில். வேட்டையாடுவாங்க. வேட்டையாட வந்தவங்க அந்த நாணனை பார்த்து தின்னனார் கேட்டார். அப்படி ஒரு நிமிஷம், அது வரைக்கும் எந்த சிந்தனையும் இல்லை. அப்படி கேட்டார், அங்கே யார் இருக்கிறான்னு கேட்டார். மலையில் யார் இருக்கிறா அப்படின்னு தின்னனார் கேட்குறாரு. முதல் கேள்வி. இவர் இன்னும் சரியே பண்ணலை, கிரியை பண்ணல, ஞானம் இன்னும் புத்தகத்தெல்லாம் படிக்கலாம் தெரியாது. வேடனாக இருக்கிறவர் கேட்குறாரு, அங்கே யார் இருக்கான்னு கேட்குறாரு. நாணன் சொல்கிறான் அதுக்கு பக்கத்தில் இருந்துக்கிட்டு, குடிமித்தேவர் இருக்கிறார்னு சொன்னதோடு மட்டும் இல்லை, அது பதில் சொல்கிறார். குடிமித்தேவர் இருக்கிறார், சென்றால் கும்பிடலாம்னாராம். குடிமித்தேவர் இருக்கிறார், சென்றால் கும்பிடலாம். அப்படின்னா வேட்டுவ குலத்திலே இருக்கிறவர்கள் காலத்தி மலைக்கு போய் அங்கே போய் வழிபட்டு வருகிற பழக்கம் இருந்ததுன்னு தெரியுது. நானும் சொல்கிறேன், மேலே போய் அங்கே சென்றால் கும்பிடலாம்னாரு. அந்த குடிமித்தேவர் இருக்கிறான்னு காதில் விழுந்தது இல்லையா, அதிலேருந்து அவருடைய விதி மார்க்கம் தொடங்குது. பக்தி மார்க்கம் அதிலேருந்து தொடங்குது.
சார் இது திடீர்னு வருமானா? இல்லை, சென்ற பிறவிகளிலே அவர் பெற்ற தகுதியினாலே இந்த பிறவியில் பார்த்தோன்னா அது வந்தது. அந்த தின்னனாராக இருக்கிற பையன் அப்படி படியில் ஏறி போகிறாராம். நானும் போயிட்டான், கூப்பிட்டு பார்த்தா போயிட்டான், அவன் போயிட்டான். கண்ணப்பர் ஏறி போகிறார். கண்ணப்பர் ஏறி போகும்போது அது ஒரு சித்தாந்தத்தில் அந்த இடத்துல வந்து இப்போ சேக்கிழார் ஒன்று சொல்கிறார். படி ஏறுறார் இல்லையா, அந்த காலத்தி மேலே படி ஏறுறார் இல்லையா, ஒவ்வொரு படியும் ஒரு தத்துவம். நம்ம சைவத்தில் தத்துவம் எத்தனைன்னு யாராவது சொல்லுவீங்களா? மொத்தம் தத்துவம் யாராவது சொல்லிட்டீங்களா? இப்போ 36 தான். கொஞ்சம் விரிச்சா 96 ஆகும். 36 என்ன இவர் ஜெயராஜ் 36 தத்துவம். அதில் ஞானேந்திரன், தன்மேந்திரன் எல்லாம் வரும். மெய், வாய்க்கண், மூக்கு, செடி எல்லாமே வந்துடும் அந்த 36 தத்துவத்தில். உங்களை கேட்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா, 36 தத்துவம் இருக்குன்னு தெரியுத, இந்த தத்துவத்தோடு போய் கலக்கணுமா, 36 தத்துவத்தை கடக்கணுமா? அதோடு போய் கலக்கணுமா, அதை கடந்து போகணுமா? கடந்து போகணும். ஒரு கைத்தட்டு கொடுங்க எல்லாரும். கடந்து போகணும். ஏன் கலக்கப்படாதா? இப்பதான் கலந்து கடக்கிறோமே. இப்ப இருக்கிற நிலையே கலந்து தான் கிடக்கிறோம். ஏன் இதெல்லாம் வெல்ல முடியலையே? ஐம்புலன்களை வெல்ல முடியுதா நம்மளால? நாக்கு அதோட கலந்துல கிடக்கிறோம். நாக்கை வெல்ல முடியுதா? அந்த சுவையிலேருந்து வெல்ல முடியுதா? சமையல்ல ஒரு உப்பு குறையுது, உண்டாமா? ஒரு உப்பு குறைஞ்சா என்ன? இப்போ கொஞ்சம் சர்க்கரை போடும், இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் வைக்கலாம். எங்கே? ஏன் வெல்ல முடியுதா நாக்க? இல்லையா? கண்ணை வெல்ல முடியுதா? காதை வெல்ல முடியுதா? ஐம்புலன்களையே வெல்ல முடியலையே. அதனால் கலந்து தான் கடக்கிறோம். ஐயா சொன்ன மாதிரி கடக்கணும், ஒன்றொன்னையும் கடக்கும். வாய் இனிமே நமக்கு சுவைக்கு இல்லை, மந்திரத்தை சொல்லுவதற்காகத்தான். காது இனிமே நமக்கு இன்பத்தை கேட்பதற்கு இல்லை, குருநாதருடைய நாமத்தை சொல்லுவதற்காகத்தான். கண் கண்டதை பார்ப்பதற்கு இல்லை, பெருமானுடைய திருக்கோலத்தை பார்ப்பதற்காகத்தான். இதான் கடக்கிறது. இந்த தின்னனார் இந்த படியை கடந்து போறாராம். சேக்கிழார் எழுதுறார், பேணு தத்துவம் என்னும் பெருகு சோபானம் ஏறினார். ஒவ்வொரு படி ஏற ஏற அந்த பையன் என்னன்னு தெரியாத பையன் அந்த தத்துவத்தை கடந்து போறான்னு எழுதுறாரு. ஆனால் தத்துவம் தெரியாதவருக்கு இவர் எழுதுகிறார். ஒவ்வொரு படியும் போக ஒவ்வொரு தத்துவத்தை கடந்து. அப்போ என்ன ஆச்சு? சேக்கிழார் எழுதுகிறார், அதான் அந்த பக்தி மார்க்கத்தில் ரொம்ப முக்கியமான இடம். இவர் ஏறி போகிறத மேலிருந்து காலத்தினாதன் பார்த்துட்டான். அவன் இவர் ஏறி வரத்த, இந்த தின்னனார் ஏறி வரத்த பார்த்துட்டான். ஏறி போகிற தின்னனார் இன்னும் காலத்தினாதனை பார்க்கல, இவர் இன்னும் அவரை பார்க்கல, அவரு இவரை பார்த்துட்டார். பார்த்துட்டு சேக்கிழார் எழுதுறாரு, சொல்கிறாரு, திங்கள் சேர் சடையார் தம்மை சென்றவர் காணா முன்னர் அங்கனார் அருள் திரு நோக்கம் கொண்டு அந்த தின்னனார் அன்புருவாக வராம்பாருங்கிறாராம். இன்னும் இவர் அவரை பார்க்கல, அவர் பார்த்துட்டு அதான் பாரு அந்த தின்னனாருங்கிற பையன் பாரு அன்பே உருவா என்னை நோக்கி வந்துட்டு இருக்கான் பாரு அப்படின்னு அவர் சொன்னான்னு சேர்க்கிறார். திங்கள் சேர் சடையாதம்மை சென்றவர் காணா முன்னர் அங்கனார் அழுத்திரு நோக்கம் கொண்டு அன்புருவாக வராம்பாருன்னார். இன்னும் இவர் பார்க்கல, அவரை பார்த்துட்டார். பெருமக்களே, வழிபாடுங்கிறது இதுதான். நாம் சடங்கோட நிறுத்திக்கிட்டோம்னா அவனுடைய திருப்பார்வை பட்டுதான்னு தெரியாது.
அவனுடைய அருள் நோக்கம் நம்முடைய வழிபாட்டில் இருக்கணும்னு சொன்னால் வழிபாடு உண்மையானதாகவும் சத்தியமானதாகவும் தகுதியானதாகவும் இருக்கணும். சடங்கு இல்லை, சடங்கே இல்லை. அதுக்கு நீங்களும் வழிபாடும் தான், அதுக்கு நீங்களும் வழிபாடும் தான். அது நம்ம சம்பந்தர் போன்றவர்கள் பின்னாலே அந்த வழிபாட்டை ஒரு இயக்கமாக ஆக்கினார்கள். அது வேற, அது ஒரு தனி இன்னொரு நாள் வச்சுப்போம். ஆனால் வழிபாடுங்கிறது நீங்களும் பெருமான் தான். உங்கள் வழிபாட்டை பெருமான் ஏற்றுக்கிற அளவுக்கு நம்ம வழிபாட்டினுடைய தகுதி உயரணும். ஏன் தெரியுமா? எப்போ நீ வழிபாடு பண்ணுவ, உனக்கு எப்போ அருள் பண்ணுறான்னு காத்துக்கிட்டு இருக்கிற ஒரே வேலையை செய்கிறவன் நம்ம சிவபெருமான் தான். வேற எந்த வேலையும் அவனுக்கு கிடையாது. நீங்கள் ஒன்றி இருந்து சிவபூஜை பண்ணால் அவன் பின்னாடியே பார்த்துக்கிட்டு இருக்கான். சிவபூஜைங்கிறது என்னங்கிறீங்க? சில பேர் சொல்லுவாங்க, சார் நான் சிவபூஜை பண்ணால் 4 மணி நேரம் ஆகும்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்கிறதுக்காக பண்ணுற பூஜை அது. அது இல்லை. 1 நிமிஷம், 1 மணி நேரம், அரை மணி நேரம் சிவபூஜை பூஜையாக இருந்தால் அவன் பின்னாடியே பார்த்துட்டு இருக்கான், நம்ம பூஜை பண்ணுறான் பாருன்னு. அப்படி ஏதாவது அங்கீகரித்த வரலாறு இருக்குதா? சிவலிங்கத்தை பூஜை பண்ணுற போது பின்னாடியே பெருமான் இருந்து அந்த சிவலிங்க பூஜையை அப்படியே அங்கீகரித்த வரலாறு உண்டா? நம்ம சமயத்தில் தான் உண்டு. அது யார் வரலாறு? யாராவது தெரியுமா? சிவபூஜை பண்ணுறத போது பெருமான் பின்னாடியே இருந்து அந்த சிவபூஜையை அங்கீகரித்த வரலாறு உங்களுக்கு சொல்கிறேன். சண்டீசர் வரலாறு. சண்டீசர் மறக்க விடாதீங்க. சண்டீசருங்கிற பையன் 7 வயசு பையன் பூஜை பண்ணுறான். மாட்டுப்பால்லாம் வீணா போகுதுன்னு மாட்டுப்பாலை திருமஞ்சனமாக்கி பூஜை பண்ணுறான். பூஜை பண்ணுறான். அவனும் சாமியும் பூஜையும் அவனும் தான் இருந்து அங்கே சேங்கனூர் என்ற ஊரில், திருவாவடிங்கிற ஊரில் போய் பூஜை பண்ணுறான். அந்த பையன் பெருமான் பின்னாடியே பார்த்துட்டு இருக்கிறான். ஊரு மாட்டு பாலெல்லாம் கறந்து இப்படி வீணாக்குறானே அப்படின்னு அவங்க அப்பா கீழே இறங்கி அந்த அந்த குடம் திருமஞ்சனத்துக்கு ஆன அந்த பால் குடத்தை காலால் இடர்னார்ல அதை அந்த காலை தண்டிக்கிறதுக்காக ஒரு குச்சி எடுத்தார். யார்? அந்த பையன். விசாரசருமன்னு பேர். இந்த குச்சியை எடுத்தோடனே நம்ம ஆள், குச்சி இல்லைப்பா நான் மழுவாக்கி தரேன் வெட்டு. யார்? நம்ம ஆள். அதை நான் மழுவாக்கி தரேன் வெட்டு, பாதகம் செய்வானுக்கே பல்லாண்டு கூறிடுவேன்னு சொன்னார் இல்லையா? அதை வெட்டினார். அந்த பையன் வெட்டினா. அதுக்கப்புறம் அவனுக்கு சண்டீசன் என்னும் பதம், எல்லா கோயிலும் சண்டீசனுடைய சன்னதி இருக்கும். சண்டீசர் சன்னதி வேறு ஒன்றும் இல்லை. உண்ட களமும் உடுப்பனமும் சூடுவனமும் உனக்கே ஆம் தந்தோம், சண்டீசன் எனும் பதம் தந்தோம்னு அர்த்தம். அதுக்கு ஒரு பதம். அந்த விசார சர்மனுக்கு பெருமான் என்ன பண்ணார்? இண்டை மாலை சூட்டி, இனிமேல் நான் எந்தெந்த கோயிலில் குடியிருக்கிறேனோ அந்த கோயிலில் இருக்கிற எல்லாத்துக்கும் நீ தான் பொறுப்பு, எம்டி. உண்ட களமும் உடுப்பனவும் சூடுவனமும் உனக்கே ஆம் தந்தோம், சண்டீசன் எனும் பதம் தந்தோம். ஏன் அவருக்கு மட்டும் கொடுத்தார் தெரியுமா? இந்த சிவ பூஜையை அந்த அந்த பால் குடத்தை காலால் இடர்னார் இல்லையா? அந்த இடர்ன ஒரு செய்கைக்காகவே செஞ்சார். இதில் என்ன கேள்வி வரும்? அப்படி ஒரு காலை அப்படி வெட்டுற போது அப்பான்னு தெரிஞ்சு வெட்டாரா, தெரியாமல் வெட்டி விட்டாரா? தெரிஞ்சு விட்டார். சேக்கிழார் சொல்கிறார், தந்தை என தெரிந்தே வெட்டுறார். அப்பான்னு தெரிஞ்சு வெட்டுறதுனால தான் இந்த பதம். என்ன தெரியுமா? சிவபூஜையா அப்பா மேலே பாசமானு பாசத்தை தூக்கி எறிந்து சிவபூஜைக்கு சிவநிந்தனை யார் பண்ணாலும் அவனுக்கு தண்டிக்கிற உரிமை அந்த அந்த அடியாருக்கு உண்டுங்கிறத மெய்ப்பித்த வரலாறு சண்டீஸ்வரர் வரலாறு. இதெல்லாம் ஏன் நான் சொல்ல வரேன்னா, நம்முடைய வழிபாடு உண்மையானதாகவும் சத்தியமானதாகவும் உறுதியானதாகவும் உண்மையானதாகவும் இருந்தால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு பெருமான் தயாராக இருக்கிறான், அதை அங்கீகரித்து இருக்கிறான். அதை விட அவனுக்கு ஒன்றும் வேலை கிடையாது.
அதில் உண்மையும் இருக்கணும், சத்தியம் இருக்கணும், சடங்கே இருக்கக்கூடாது. அதனால தான் எதுக்காக என்ன சொல்ல வந்த அது இப்போ இதுக்கு முன்னாடி ஒன்று அது என்ன ஆரம்பித்தேன் கண்ணப்பர். அதனால் அப்படி போகும்போது அங்கேருந்து அவர் சொல்கிறாரு, திங்கள் சடையாதம்மை சென்றவர் காணா முன்னர் அங்கனார் அருள் திரு நோக்கம் கொண்டார்னு. அவர் இவரை பார்த்துட்டு அன்பே உருமா வரான் பாருன்னு, இவர் இன்னும் பார்க்கலையாம். அப்புறம் தான் மேலே போனார் அவர். அதுக்கப்புறம் தான் சொல்கிறார், ஒரு அன்பு உருவத்துக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தார்னா கண்ணப்பர் வரலாறு தான். அவன் அன்பெல்லாம் நம்பக்கல் அன்பு. அவனுடைய அன்பு பூரா என் பக்கமான அன்பு, அவன் பக்தி பூரா என்னுடைய பக்கம். அதுக்கப்புறம் 6 நாள் அங்கேயே இருந்தார், கிட்ட வரலை. அந்த 6 நாள்லேயே இருந்து அதை கடைசி நாள் கண்ணை அப்படி அப்புற போது அந்த வரலாறுலாம் உங்களுக்கு தெரியும், சொல்ல வேண்டிய. அப்படி கண்ணை 2வது கன்றையை அப்புற போது சுவாமி என்ன பண்ணார் தெரியுமா? 2 வேலை பண்ணார். அப்படி கண்ணை அம்பை எடுத்துட்டு அப்படி கண்ணை பேக்க போனார் இல்லையா, ஒரே நேரத்தில் 2 சொன்னார். அந்த கையை பிடிச்சிக்கிட்டார். சிலாவக்கரகத்திலேருந்து பெருமான் அந்த கண்ணை தோண்டின கையையும் பிடிச்சிக்கிட்டாரு. அதே நேரத்தில் நில்லு கண்ணப்பன்னு சொன்னார். ஒரே நேரத்தில் 2ஐயும் செஞ்சார். கையையும் முடிச்சு நில்லு கண்ணப்பன்னு சொன்னார். அதுக்கு வியாக்கியான கர்த்தர்கள் எழுதுனாங்க, நில்லு கண்ணப்பன்னு சொல்லியிருந்தா போராத, ஏன் கையை பிடிக்கணும்? சரி, கையை பிடிச்சிருந்தா போராத, நில்லு கண்ணப்பன்னு சொன்னான். சிவபெருமான் பார்த்தாரு, இவன் கண்ணை தோன்ற ஸ்பீடை பார்த்தா எதையாவது ஒன்றை சொன்னால் மட்டும் நிறுத்த மாட்டான் போல் இருக்கு. கையையும் பிடிச்சிக்கிட்டு வாயாலையும் சொன்னாதான் நிறுத்துவான்னு சொல்லி நிறுத்திட்டாரா. அதனால தான் அவனுக்கு கண்ணப்பர் கையையும் பிடிச்சிக்கிட்டார், நில்லு கண்ணப்பன்னு சொன்னார். அந்த நில்லு கண்ணப்பன்னு சொன்னது என்ன தெரியுமா? நில்லு கண்ணப்ப தோண்டாதேன்னு சொல்லியிருக்கணும் இல்லையா? கையை பிடிச்சி நில்லு கண்ணப்பன்னு ஏன்னு சொல்கிறாரு? இந்த நில்லு கண்ணப்பங்கிறது அந்த அம்பை எடுத்து கண்ணை தோண்டாதேன்னு இல்லை. அவருடைய வரலாறில் என்ன கடைசியில், நீ கைலாயத்தில் இருந்து வந்து எனது இடது பக்கம் நீ நெல்லுங்கிறத இங்கேயே சொல்கிறார். நெல்லு கண்ணப்பங்கிறது இங்கே சொல்கிறார், என்னோட அங்கே வந்து நெல்லுங்க. அதுதான் இங்கே சொன்னது நெல்லு கண்ணப்பங்கிறது. இதுக்கு பேர் பக்தி மார்க்கம்னு பேர், விதி மார்க்கம்னு பேர் இதுக்கு. இந்த விதி மார்க்கம் பக்தி மார்க்கம்னு நமக்கு எப்போ வந்து முழுசாக நமக்கு அது பயன் கிடைக்கும்னு சொன்னால், போன பிறவியிலே நமக்கு அதை முடிச்சிருக்கணும். அது முடிச்சிருந்தா அந்த ஞானம்தான் மறுபிறவிக்கு வரும். நான் முதல் நாளே சொன்னேன், நம்ம பெற்ற ஞானம்தான் அடுத்த. 2வது ஞான மார்க்கம், விதி மார்க்கம். 2வது ஞான மார்க்கம். ஞான மார்க்கம்னா இந்த பிறவியில் தான் நமக்கு தெய்வம் என்பது ஒரு சித்தம் உண்டாகி, அதுக்கப்புறம் சரியையில் நுழைந்து கிரியையில் நுழைந்து யோகத்தில் இருந்து குருநாதராலே ஞானத்தை பெற்று, ஞானம் வந்த பிறகு சிவயோகம் சிவபோகம் இதெல்லாம் பெற்று அடுத்த சத்தனிவாதம் பெற்று பெருமானுடைய திருவருளை அடைகிறோம் இல்லையா, அதுக்கு பேர் விதிமார்க்கம்னு பேர். இதில் குருநாதருடைய கடாட்சம் எதுக்கு வேணும்னு கேட்டால், பக்தி மார்க்கத்துக்கு இல்லை. நமக்கு விதி ஞான மார்க்கத்தினாலே தான் போய் பெருமானை அடைய வேண்டும்னு விதி உள்ளவர்களுக்கு கட்டாயம் குருநாதர் வேண்டும். குருநாதருடைய கடாட்சத்தினாலே தான் சரியை கிரிய யோகம் ஞானம் எல்லாம் வரும். உங்களுக்கு சரியை கிரிய யோகத்தை நான் விளக்க வேண்டியதில்லை, நாளும் உண்டு. இந்த 4 நாளை பயன் பெருமான முதல்ல சரியை செய்ய சொல்லுவார் குருநாதர், அப்புறம் கிரியைக்கு வர சொல்கிறாரு, அடுத்த யோகத்துக்கு அவங்க கற்றுக் கொடுப்பாரு. யோகத்து வழியாக ஞானம் என்னன்னு உபதேசம் பண்ணுவார். ஞானத்துக்கு அப்புறம் அவருடைய தீட்சையினாலே, நிறைய தீட்சைகள் உண்டு, தீட்சையினாலே உங்களுக்கு இருக்கிற குற்றங்கள் மலக்குற்றங்கள் நீங்கி சத்தினிவாதம் உண்டாகும். அந்த ப்ராசஸை பண்ணுறது தான் குருநாதர். இதனால் என்ன கிடைக்கும் இந்த ஆன்மாவுக்கு? ஞானத்தினால என்ன கிடைக்கும்னா, மேலே சாலோகம் சாமீபம் சாரூபம் சாயுச்சியம் 4 உண்டுமா. சாலோகம்னா
குருநாதரோட கடாட்சத்தினாலே பெருமானுடைய உலகத்துக்கு போயிடுவோம். சிவலோகம்னு வச்சுங்க. கிரியை பண்ணுனா அடுத்த நிலை சாமீபம், அவர் இருக்கிற ரூம்கிட்ட போயிடுவோம். யோகம் பண்ணால் சாரூபம், சிவகணங்களாக ஆயிடுவோம். ஞானம் பெற்றுட்டா சாயுச்சியம், அவனுடைய திருவடியை போய் சேர்ந்துருவோம். சாலோகம், சாமீபம், சாரூபம், சாயுச்சியம், இது குருநாதர்னாலே ஞான மார்க்கத்திலே நமக்கு கிடைப்பது. கடைசியில் சாயுச்சம் என்பது தான் முத்தி, பரமுத்தின்னு பேர். இந்த மூணுக்கும் பதமுத்தின்னு பேர், கடைசியில் சாயுச்சியத்துக்கு பரமுத்தின்னு பேர். இதில் என்ன கதைன்னு கேட்டால், இந்த நாளில் பதமுத்தி சாலோக சாமீப சாரூபம் வரைக்கும் போவோம். அங்கே ஏதாவது தப்பு பண்ணால் பெருமான் என்ன பண்ணுவார், மறுபடியும் கீழே அனுப்பிச்சிடுவார். மறுபடியும் எல்லாத்தையும் முடிச்சுட்டுவான்னு. சாயுச்சியத்துக்கு போயிட்டா நோ ரிட்டர்ன். இது மூணும் திரும்பி வந்த வரலாறு இருக்கு, தெரியும் இல்லையா? சாலோகம் போயாச்சு, சாமீபம் போயாச்சு, சாரூபத்துக்கு போகிற போது ஒரு ஆள் என்ன பண்ணிட்டாரு, 2 பொண்ணை பார்த்துட்டாரு. அதான் சிவபெருமானுக்கு தெரிஞ்சு போச்சு. இங்கே வா, நீ இன்னும் அதெல்லாம் முடிக்கல, போயெல்லாம் முடிச்சுட்டு வான்னு நினச்சார். திரும்பி வந்தார் இல்லையா? அதெல்லாம் இருக்குது. ஆகையினாலே பெருமக்களே, ஞான மார்க்கம் என்பது நமக்கு, ஞான மார்க்கத்தில் வழிதான் நமக்கு பெருமானுடைய திருவருளை திருவடியை நமக்கு கிடைக்க வேண்டும் என்று ஒரு விதி இருந்ததுனால் நம்முடைய ஆன்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரி பெருமான் வந்து நம்மை ஈடேற்றுவான். இந்த ஈடேற்றத்தை, ஞான மார்க்கத்தை நமக்கு வழிநடத்துபவர் தான் குருநாதர். அந்த குருநாதர் பெருமானே குருநாதராக வருவது ஒன்று. 2வது, அவன் அருள் வழிபட்டவர்கள் குருநாதரை அனுப்புவதுண்டு. அது 2வது. 3வது, பெருமானே வேறு எந்த ரூபத்திலேயாவது வந்து இந்த ஆன்மாவை ஈடேற்றம் செய்வதுன்னு ஒன்று. அதனால் அருள் வயப்பட்டவர்கள் தான் நமக்கெல்லாம் இப்போ இருக்கிற குருநாதர்லாம் கிடைச்சது. மணிவாசகர் போல் நேரடியாக கிடைச்சது அதுக்கப்புறம் யாரும் இல்லை. அதனால் பெருமான் நமக்கு எல்லாமே இப்போ என்னன்னு கேட்டால் வந்து விதிமார்க்கம்ங்கிற ஞான மார்க்கம் உண்டு. அதில் போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் பெருமானுடைய திருவருள் வேணும். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கிங்கிறது. இப்போ சைதாப்பேட்டையில் எவ்வளோ லட்சம் பேர் இருந்தாலும் ஒரு 100-150 பேர் தானே வந்து அதை கேட்குறீங்க. அதனுடைய திருவருள் நமக்கு தானே கூட்டி வச்சிருக்குது. ஆகையினாலே நம்முடைய சமயம் விதிமார்க்கத்தையும் ஒத்துக்கொள்கிறது, ஞான மார்க்கத்தையும் ஒத்துக்கொள்கிறது. விதிமார்க்கம் நேரடியாக பெருமானால் நமக்கு வந்து அனுஷ்டிக்கப்படுவது. ஞான மார்க்கம் என்பது நமக்கு பெருமான் குருவர்களை அனுப்பி இந்த ஆன்மாவை ஈடேற்றம் பண்ணுவார் என்பதனாலே தான் குரு, அந்த குருவினாலே நமக்கு திரு கிடைக்க வேண்டும் என்பதனாலே தான் குருவும் திருவும் நமக்கு சித்தியாக வேண்டும் என்று சொல்லி இந்த குருவும் திருவும் என்கிற இந்த தலைப்பை ஒட்டி 3 நாள் சிந்தித்த வைத்த நமக்கு பெருமானுடைய திருவருளுக்கும் இதை ஆற்றுப்படுத்திய எங்கள் ஐயா நாகராஜன் ஐயா அவர்களுக்கும் அவர்களை சார்ந்த பெருமக்களுக்கும் இந்த திருக்கோயிலை சார்ந்த பெருமக்கள் அத்தனை பேருக்கும் சிவாச்சாரிய பெருமக்களும் என்னையும் பொருட்டாக என்னை இங்கே வந்து என்னுடைய சொற்களை கேட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்து என் வார்த்தையை பூர்த்தி பண்ணுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.